லூஸ் மாதிரி பேசுறாரு. ருத்ராஜ் கைக்வாட் இருந்து கேப்டன்ஷிப் பண்ணி ஜெயிக்கணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல. அவங்க தலைவர் தயவு செஞ்சு வெளியே போக சொல்லுங்க. இல்ல ப்ரோ, அவனை டிஃபெண்ட் பண்ண முடியாத இந்த சூழ்நிலையில தான் அவன் பெர்ஃபார்மன்ஸ். டிஃபெண்ட் பண்ணாதீங்க. எதுக்கு ஆனா டிஃபெண்ட் பண்றீங்க? நீங்க சிவன் டூ குறுக்கு போட்டு டிஃபெண்ட் பண்ணிறங்கறத என்னால தாங்கிக்கவே முடியல. நீங்க இன்னைக்கு பேசவே முடியாது. நியூஸ்ல போட்டு அடிக்கும்போது வாங்கிக்கணும். வேற வாய்ப்பே அழகா எவரிபடி இஸ் அட்டாக்கிங் ருத்ராஜ். டூபே அதை விட சூப்பரா ஒரு ஸ்கேம் நடத்திட்டு இருக்கான். ரொம்ப வருஷமா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு அவனுக்கும். ஃபைனலி 2 பாயிண்ட்ஸ். எல்லாரும் எப்படி ஃபீல் பண்றீங்க? ருத்துமாம்ஸ் நீங்க சொல்லுங்க. how are you feeling after winning the first ever match? Please drop me. I don't deserve a spot. First of all, I don't deserve a spot in opening. Second of all, I don't even deserve a batting spot. I don't even deserve to be in the team. Drop me. சரி எனக்கு தெரிஞ்சு ருத்ராஜ் பேசிங் அப்புறம் வரலாம். ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் வந்திருக்கு. இது நடக்கவே நடக்காதுன்னு. இல்ல இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. நான் சீக்கிரமா கிளம்பினால் கிளம்பிடுவேன். அப்புறம் நேக்கா ருத்ராஜ் பேசிங்க மூடி லேட்டா இம்ப்ரூவ் லேட்டா கொண்டு வர முடியுமோ ருத்ராஜ் டாபிக் கொண்டு வரலாம். அப்புறம் இன்னொன்னு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இது வந்து ஆக்சுவலா ஒரிஜினல் டிஷர்ட். இங்க பாருங்க, சிஎஸ்கேவோட ஒரிஜினல் டிஷர்ட் வாங்கி டெலிவரி ஆகி 1.5 வாரம் மேல ஆகுது. போடுறதுக்கான சூழ்நிலை கிடைக்கும். போன வீடியோல ஐடியா கொடுத்ததுக்காக காசி அமைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். போன வீடியோல ஐடியா கொடுத்ததுக்காக மயர்ல கொடுத்தானுங்க. இது வரைக்கும் ஒரு கீ செயின் கூட எனக்கு கொடுத்தது கிடையாது. இவனுங்களுக்காக பேசுறது வீடியோட பேசினதான் ஃபாலோ பண்ணி வச்சிருக்காங்க டீம்ஸ்ல. கரெக்டா? ஆமா, லைக் அதுதான் நான் உனக்கு கேக்குறேன். இங்க இருக்கிற 4 பேர்ல யாராச்சும் அந்த மெம்பர்ஷிப் ஒண்ணு போட்டாங்க, அதை வாங்குனீங்களா? இல்ல அதெல்லாம் வாங்கல. எங்களை அவங்க மெம்பரா நாங்களும் அவங்களை கன்சிடர் பண்ணி வாங்கல. நான் ஒண்ணு வாங்கினேன் ப்ரோ. நான் ஆர்டர் மெம்பர்ஷிப் போட்டேன் சரிங்களா. எப்போ போட்டேன்னா மார்ச் 13ஆம் தேதி 14ஆம் தேதி வந்து ஆர்டர் போட்டேன் சரிங்களா. நம்மளுக்கு வந்து 5 மேட்ச் கழிச்சு 2 பாயிண்ட் டெலிவரி ஆயிடுச்சு. இன்னும் அந்த மெம்பர்ஷிப் எனக்கு டெலிவரி ஆகல. இன்னும் ஜெர்சி எனக்கு வரல. எங்கடா ஜெர்சி கொடுக்க மாட்டாங்க, கண்ணில் காட்ட மாட்டானுங்க, ஏமாத்துறானுங்க. இது வந்து நம்ம சேனலுக்கு கிடைத்த வெற்றி. ரொம்ப நாளா இந்த பிரசாத் வீரியும் கார்த்திக் சர்மாவும் 28 கோடி போட்டு வாங்கிட்டோம். அதுக்காகவே விளையாட வைக்காதரா, டிராப் பண்ணிட்டு பிளேயிங் 11 காம்பினேஷனை மாத்துன்னு நம்ம வந்து ரொம்ப திட்டிட்டு இருந்தோம். நம்ம வீடியோ பார்த்து மாத்தினாங்களே, ஸ்டீஃபன் ஃபிளெமிங்கே புத்தி வந்து மாத்தினானா, இல்ல எல்லாருக்கும் திட்டினதுல மாத்தினானா என்னன்னு தெரியல. ஏதோ ஒண்ணு நம்ம வெற்றியை நம்ம ஒரே நிமிஷம். ஒரு வில் ஸ்பாட் வீடியோ பார்த்து கூட மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம வீடியோ பார்த்து மாத்துறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. ஒரு நிமிஷம் வில் ஸ்பாட்டே மாத்தி தான் பேசிட்டு இருக்கிறான். ஜனம் டென்ஷன் ஆச்சு. இப்படிதான் சுரேஷ் ரெய்னாக்கும் பண்ணீங்க, இப்ப ஜட்டு அப்படின்னு சொல்லி பேசிட்டான். இப்ப என்னன்னா சாம்சனுக்கு ஃபயர் போட்டு இருக்கிறான். பைடே சாம்சன் சொல்லும் போது நான் ஒண்ணு சொல்லவா? ஆக்சுவலி வந்து இவர் இவங்களை வந்து தூக்கிட்டாங்க, அதனாலதான் ஜெயிச்சாங்க நீங்க சொல்றீங்க. ஆனா உண்மையிலே வந்து அவங்களை தூக்கினாங்கலாம் ஜெயிக்கல. ஆல்ரெடி இருந்த அந்த ஒரு 3 பேர் வந்து பர்ஃபார்ம் பண்ணதுனால தான் நம்ம ஜெயிச்சோம். அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். சஞ்சு சாம்சன் தலைவன் ரொம்ப நாளா போட்டு அடி நடிச்சிட்டு இருந்தாருங்க. என்னப்பா அடிக்க மாட்டான் அப்படின்ட்டு. கண்டிப்பா, ஏன்னா அவனை கூப்பிடுறதுனால தானே குல்சன் உள்ள வந்தான். ஆமா, ஓகே. குர்ஜப்ரீத் சிங் ஒரு நல்லா அடிச்சிருந்தா. மத்தபடி மீதி 2 பேர் சொல்றேன். பிரவிசோ ஒன்னும் பெருசா என்ன சொல்றேன். ஏர்லி விக்கெட்ஸ் போயிருந்தா அகில் ஹுசேன் இறக்காம கார்த்திக் சர்மா இறக்கிருப்பானுங்க. அது ஒரு நல்ல விஷயம். கார்த்திக் சர்மா வராம போட்டது. இன்னொன்னு பிரசாந்த் இருப்பதுல மேபி நம்ம குர்ஜன் எடுத்தாங்கன்னு ஒரு கணக்குல எடுத்தாங்க. முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அன்னைக்கு ஆர்சிபி மேட்சுக்கும் இன்னைக்கு மேட்சுக்கும் ஒரு கம்பேரிசன் இருக்கு. அன்னைக்கு ஆர்சிபி மேட்ச்ல வந்து ஓவர் ஒரு ஓவர் சூப்பரா போட்டிருப்பான். அந்த ஓவருக்கு அடுத்த ஓவர் உடனே கம்போஸ் வந்து செம்மையா லீக் பண்ணிடுவான். அதுக்கு அடுத்த ஓவர் வந்தோடனே ஓவர் பறந்துருவாங்க. ஸோ அந்த ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு வந்து ஒரு ஓவர் சூப்பரா போட்டோன்னே குர்ஜப்ரீத் வந்து இன்னொரு ஓவர் சூப்பரா போட்டான். அந்த 2 ஓவர் தொடர்ந்து நல்லா போட்டனால நமக்கு 2 விக்கெட் ஆல்ரெடி. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் 4 மேட்ச்ல இப்பதான் நம்ம தொடர்ந்து 2 ஓவர் லீக்கே பண்ணாம போட்டிருக்கோம். அதனாலதான் இன்னைக்கு ஜெயிச்சோமே. அந்த குர்ஜப்ரீத் இன்க்ளூட் பண்ணது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டுடே. வெரி வெரி குரூஷியல். நான் இந்த டைம்ல வந்து அந்த ஒரு என் கமெண்ட்ல போட்டிருந்தான், குர்ஜன் சிங் வந்து ஹர்ஷ்தீப் சிங்கோட நல்லா போடுவான்டா, உங்களுக்கு ஏதாவது தெரியும்னு கேட்டிருந்தான். ஆக்சுவலி எனக்கு இவ்வளவு நாளா தெரியாது. தேங்க்ஸ் ஃபார் இன்ஃபார்மிங். அந்த பையன் கரெக்டா தான் போட்டிருந்திருக்கான். சூப்பரா போட்டான். அதாவது டெக்ல போட்டு அவன் எப்படி ஒரு 6 அடி ஒரு 6-3 இருப்பான்னு நினைக்கிறேன். வச்சு சுருவான். நல்லா அவனுக்கு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் வேற ஆகுது. 2 பேரும் அதாவது மேன் ஆஃப் த மேட்சே ஓவர் தான் கொடுத்துடணும். சாம்சன் ஓகே சத்தியமா கொடுத்துட்டாங்க. ஓவர் டன் வந்து அதாவது நம்ம எல்லாருமே வந்து யாருமே எதிர்பார்க்கல. அந்த துல்கர் சல்மான் படத்துல நிஜமாலே லக்கி பாஸ்கர்ல வர அந்த இவன் மாதிரி தான் ப்ரோ அவன். நிஜமாலே போன வீடியோல ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. ஓவர் டர்ன் வந்து ஓவர் தி விக்கெட்ல போடும் போது தான் நல்லா போட்டிருந்தாரு. அரௌண்ட் தி விக்கெட்ல போடுறதோட. ஏன்னா அவர் எப்பவுமே ஓவர்ல விக்கெட்ல தான் ஸ்டெம் டு ஸ்டெம் போடுறாருன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. ஒரு ஆங்கிள் கிரியேட் பண்ணி நல்லாவே போட்டுட்டு இருந்தாரு. ஆனா அவர் ஆர்சிபி மேட்ச்ல நினைக்கிறேன்
அவர்ல ஆமா. அரௌண்ட்ல இருந்து பண்ண வச்சிட்டாங்க ஃபுல்லாவே. மில்லர் இது மொரட்டு பால் பாத்தீங்களா? அந்த லெக் ஸ்டம்ப்க்கு சூப்பரா ஆமா டெலிவரி. ஆமா டாப் ஆஃப் செம. சரியான டெலிவரி. மில்லர் ஷாக் ஆயிட்டான் ஆமா. பாத்துட்டு. பை த வே நீங்க குட்ஜப்ரீத்னு சொல்லும்போது ஹி ஹேஸ் திஸ் ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் ஹிஸ் ஐபிஎல் கரியர்ல விக்கெட் எடுத்த ஒரு எலிட் லிஸ்ட்ல வந்து தலைவன் ஜாயின் ஆறான். நம்ம சிஎஸ்கே பிளேயர்ஸ்லயே ஒரு 3-4 பேர் இந்த லிஸ்ட்ல இருந்தாலும் எனக்கு அது பாக்குறப்போ செமையா இருந்துச்சு. அந்த கேட்ச பத்தி பேசலாமா? சர்ஃப்ராஸ் கான் நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒத்துப்பீங்களான்னு தெரியல. சர்ஃப்ராஸ் கான் எனக்கு பாக்குறப்போ ஒரு சிஎஸ்கே லெஜண்ட் ஞாபகம் வருது. யாருன்னு பாத்தீங்கன்னா சுரேஷ் ரெய்னா. சுரேஷ் கேட்ச் ரெய்னா பிடிச்சதுக்காக நான் சொல்றேன். ஆமா. கேட்ச் புடிச்சதுக்காக மட்டும் சொல்ல. ஒருத்தன் ஃபீல்டிங் பண்ணான் அப்படின்னா போயிட்டு அப்ரிஷியேட் பண்றான் அந்த மனுஷன். நீங்க ஃபர்ஸ்ட் ஓவர்ல அன்சுல் கம்போஸ் டைவ் அடிச்சு ஒன்னு தடுத்துருப்பா அப்படி கவர்ஸ்ல. ஐ மீன் கிட்ட போய் பாயிண்ட்ஸ்ல. தட்டி கொடுத்துருக்காங்க. போயிட்டு கட்டுப்பிடிக்கிறாரு. ஒவ்வொருத்தர் ஃபீல் பண்ணும்போதும் செமையான ஒரு 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 எப்படி சொல்ல ஒரு 200% குடுக்குறாரு டீமுக்கு. பார்க்கறதுக்கே சந்தோஷமா இருந்துச்சு. ஆஹா! எங்கடா இருந்த சாமி இத்தன நாளா? உன்ன போய் 75 லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்களேடா அப்படின்ற மாரி இருந்துச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சர்ஃப்ராஸ் கானோட ஃபீல்டிங் அந்த ஒரு இன்வால்வ்மென்ட். அதான் ஆல்ரெடி கிவ் த கேப்டன்சி டு அவ்வளவுதான் என்னோட கருத்து அதுதான். கேப்டன்சி மட்டும் இல்ல. ருத்ராஜ் கைக்வாட் குடுக்குற 18 கோடி எடுத்து சர்ஃப்ராஸ் கானுக்கு குடுங்க தயவு செஞ்சு. சரி. பிரிச்சு பிரிச்சு இல்ல குடுங்க எல்லாருக்கும் ஒரு அப்படின்னு. நிமிஷம் அங்கட் ப்ரோ எனிஹவ் நீங்க வந்து ருத்ராஜ் கைக்வாட பிரிச்சு மேய போறீங்க. எனக்கு அது தெரிஞ்ச விஷயம் தான். நான் இன்னொன்னு சொல்லிடுறேன். ரிட்டர்ன் அட்டாக்கு நான் வந்து சிவம் துபைக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டேன். ரெடியா நீங்க இல்ல ரெடியா அதாவது இருந்துக்கங்க. நானே டூபே அட்டாக் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் நானே டூபே அட்டாக் பண்ணிடுறேன். அதாவது ஆயுஷ் மாத்திரை ரிட்டையர்ட் ஆயிட்டுன்னு பார்த்துட்டு எவனோ ஒருத்தன் உள்ள வரான் பார்த்தா டேய் ஏடா நீ வர இவன் தான். பெரிய புடிச்சுடாடா நீ தான் எனக்கே தோணுச்சு. ஓகேவா? அதனால சிவம் டூபே அட்டாக் பண்ற மேட்டர் இல்ல. அவன் கூட வந்து 200 சைக்கிள் அடிச்சு போயிட்டான். அடிச்சது தடவனாங்கிறது உண்மைதான். ஆனா 200 சைக்கிள் அடிச்சு போயிட்டான். நம்ம ஆளு விக்கெட்டே போகாம ஆங்கர் பண்ண ஒரே ஆளு நம்ம ருத்ராஜ் கைக்வாட் தான். அவருக்கு தனியா ஒரு அவார்டே கொடுக்கலாம். வர சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வர சொல்லுங்க. எனக்கு என்னன்னா ருத்ராஜ் கைக்வாடோடது என்ன பிரச்சனைனா, அதாவது அடிக்க போயெல்லாம் அவன் டொக்க ஆவல ப்ரோ. வேணும்னே ஆமா டொக்க ஆமா. வைக்கிறான். யாரும் அவனுக்கு இதுல என்ன இவனுக்கு என்ன கடுப்புனா ஸ்டாட்ஸ் காட்டுறானுங்க. கண்ட்ரோல் 100%. டேய் T20ல இருக்குடா நீ கண்ட்ரோல்ல ஆடிட்டு இருக்க. என்னடா உனக்கு இல்ல பிரச்சனை? எனக்கு என்னன்னா யார் அந்த மைண்ட் செட் அவனுக்கு சொல்லி கொடுத்தான்னு தெரியல. அவனோட வேலை என்னன்னா அவனோட ஒரே கோல்னா சஞ்சு சாம்சன் ஸ்ட்ரைக் தருது. அதை மட்டும் தான் பண்றான். அவன் அதை தாண்டி அவனா பவுண்டரி ஃபைன் பண்ணணும்னு அவன் யோசிக்கவே இல்லை. அவன் அந்த ஷாட்ஸ்க்கும் போகவே இல்லை. ஹி டிட் ஈவன் ட்ரை. போவே இல்ல. அவன் இல்ல ஆமா. அண்ட் அனதர் திங் பாத்தீங்கன்னா கரெக்டா பவர் பிளே முடிஞ்ச உடனே விக்கெட்டை விட்டான். இதுக்கு நீங்க ஆயுஷ் மாத்ரேட்ட பவர் பிளே கொடுத்திருந்தீங்கன்னா ஈஸிலி 20-30 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். எதுக்கு அண்ட் ஆயுஷ் மாத்ரேயோட ஸ்ட்ரென்த்தே பேசுறான். அவனை விட்டுட்டு ஆயுஷ் மாத்ரே ஸ்பின் வந்தோடனே இறக்கி விடுறானுங்க. ஹி ஸ்டில் அடாப்டிங் அண்ட் ஹிட்டிங் ப்ரோ. ஆயுஷ் மாத்ரே வந்து ஸ்பின் பவர் பிளே அப்புறம் இறக்கி விட்டக்கு அப்புறமும் ஹி இஸ் பிளேயிங் அட் 150 160 170 ஸ்ட்ரைக் ரேட். வாட் இஸ் 27 வயசாச்சு. வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். என்ன why are you not adapting to modern T20 நான் cricket? ஒரு கான்ஸ்பிரசி தியரி சொல்றேன் கேளுங்க. ஸ்டீஃபன் ஃபிளமிங் வந்து சொல்லியிருப்பான். இம்பாக்ட் பிளேயர் லிஸ்ட்ல கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர், அப்புறமேட்டு இப்ப அக்கீல் ஹுசேன், அப்புறம் இன்னொருத்தங்க யாரோ இருந்தாங்க மேட் ஹென்ரி. மேட் ஹென்ரி. அவன் என்ன சொல்லியிருப்பானா, விக்கெட் கொலாப்ஸ் ஆகலனா மட்டும்தான் வந்து நான் வந்து அக்கீல் ஹுசேன் எடுப்பேன். இல்லைன்னா கார்த்திக் சர்மா இல்லைன்னா வீர் தான் அனுப்புவேன்னு சொல்லியிருப்பான். அதனால தலைவன் வந்து வேற வழியே இல்ல. எனக்கு அவனுக்கு வேணாம். நான் கட்டைய போடுறேன் அப்படின்னு விக்கெட் கொலாப்ஸே ஆகாம தடுத்திருக்காரு நான் நினைக்கிறேன். என்னோட கட் ஃபீல் அதுதான். அதை தவிர வேற எந்த லாஜிக்கும் எனக்கு தெரியல. நீங்க இந்த கட் ஃபீல் எல்லாம் கட் பண்ணிருங்க. அடுத்த மேட்ச் ருத்ராஜ் கைக்வாடே கட் பண்ணிரலாம். சீரியஸா சொல்றேன். இஃப் வி டிராப் ருத்ராஜ் அண்ட் கோ வித் ஊர்வில் we will easily hit 20-30 runs more at this point. எனக்கு நான் actually ப்ரோ ஓகே ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே பேசி முடிச்சிட்டீங்களா ருத்ராஜ்? இல்ல ஒரே நிமிஷம் ஒண்ணே ஒண்ணு இருக்கு. ருத்ராஜ் முடியல. பேட்டிங் பேசி இருங்க முடிச்சிட்டீங்களா முடியல. ருத்ராஜ்? நீங்க 2 பேரும் பேசி முடிச்சிட்டீங்க. எங்களுக்கு இருக்குல்ல ஆதங்கம். நாங்க வரோம். ருத்ராஜ் கைக்வாட் பேட்டிங் விடுங்க. அவன் எப்ப ஃபார்ம்ல வந்து அடிச்சிருவாருன்னு தெரியும். கேப்டன்சி நான் அகைன் கேப்டன்சி பிரச்சனை நான் சொல்ல. போயிட்டு ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாருங்க. என்னதாங்க பிரச்சனை அவருக்கு? ஒரு ஓவர்ல நூர் அகமது வந்து ஒரு 6 ஒன்னு கொடுத்துருப்பாரு அஸ்தோஷ் சர்மாக்கு. சஞ்சு சாம்சன் போயிட்டு பேசுறான். போயிட்டு இங்க பாரு இங்க கொஞ்சம் வெளியே போடுன்னு சொல்லிட்டு வரான். வெளியே போனா அவுட். தம்ஸ் அப் கொடுக்குறாரு நூர் அகமது. இது யாரு பண்ண வேண்டிய வேலை? இல்ல நியாயப்படி பார்த்தா ருத்ராஜ் பண்ண வேண்டிய வேலை. அது எல்லா மேட்ச்லயும் கீப்பர் பண்ற வேலை தான். ஒரு நிமிஷம் ஃபீல்டர் ஆல்ரெடி உங்களுக்கு புரிஞ்சுக்கோ. சிஎஸ்கேல வந்து எங்கேயுமே லாங் ஃபீல்டரே கிடையாது. நூர் அகமது, டெவான் பிரிவிஸ், இன்னும் ருத்ராஜ் கைக்வாட். இவன் வந்து பேசிட்டு இருந்தானா ஓவர் பெனால்டி போட்டு இன்னும் கடைசி ஓவர்ல 4 ஃபீல்டர் தான் நிப்பாங்க. ஒவ்வொரு பால்ல நூர் அகமது சஞ்சு சாம்சன் ஸ்பின்னரே கிட்ட வந்து பேசிட்டு போயிருவான். இவன் பேசுறத 38ல இருந்து ஓடி வந்தானா அப்பயே பேச முடியும். அதெல்லாம் நடக்கிற ப்ரோ காரியம். பக்கத்துல நிக்க சொல்லுங்க ப்ரோ. whenever there was a break he is trying to speak. டீப்ல நிக்கிறவன் எப்படி வந்து பேசிட்டு இருப்பான் ஒவ்வொரு பாலும்? பேச முடியாது. ப்ரோ இல்ல ப்ரோ.
ஆக்சுவலி மேட்ச் போன நிறைய பேர் பார்த்து சொன்னாங்க. ருத்துராஜ் கெய்க்வாட் வந்து பேசவே இல்லையாமா பவுலர்ட்ட. நீங்க வந்து ஓவருக்கு நடுவுல கூட நெவர் கேம் அண்ட் ஸ்போக் டு தி பிளேயர்ஸ் லைக் வந்து அந்த பால் குடுத்துட்டு பால குடுத்துட்டு போயிடுற மாதிரி இல்ல தான் சொன்னாங்க. போன நான் இந்த மேட்ச் மேட்ச்ல இல்ல ஹூ கிவ்ஸ் திஸ் இன்ஃபோ தெரியல. போன மேட்சும் ரொம்ப ஃபீல்ட்ல ஆக்டிவா இருந்தா எல்லாத்திட்டையும் போய் பேசிட்டு இருந்தான். அடிக்கடி எப்பப்ப கேப் கிடைக்குதோ டீம் மீட்டிங் போட்டுட்டு இருந்தானுங்க. நான் ஐ வாஸ் நோட்டிங் இட். அது நடக்கலன்னு நான் சொல்லவே மாட்டேன். அண்ட் அகைன் ஐ டெல் யூ டுடே ஹிஸ் கேப்டன்சி வாஸ் பிரில்லியன்ட். நான் வந்து மத்த நாள்லாம் அந்த டிஃபெண்ட் பண்ணவே இல்ல. கேப்டன்சி பிரச்சனை இல்ல. கேப்டன்சி கரெக்ட்டா இருந்துச்சு. ஒவ்வொரு பவுலிங் சேஞ்சுமே விக்கெட்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. அவன் ஒவ்வொரு டைம் பவுலிங் ஆமா. சேஞ்ச் குடுக்குறான், இந்த ஓவர் கொண்டு வரான். அண்ட் இன்னொன்னு அவன் வந்து ஒரு டைம்ல பிரஷரை போகவே இல்ல. அது வெங்கட் அவர் சொன்ன மாதிரி ஓவர் இந்த ஓவரத்துக்கு வேற யாரையும் உள்ள போட்டு தள்ளிடலாம்னா யோசிக்கவே இல்ல. விக்கெட்ஸ் வேணுங்கிறது முடிவு பண்ணிட்டான். இது விக்கெட்ஸ் எடுத்தா மட்டும் தான் ஜெயிக்க முடியும், இல்ல டிஃபெண்ட் பண்ண முடியாது தெரிஞ்சுக்கிட்டு விக்கெட்ஸ் தொடர்ந்து விழுந்து கண்டினியூஸ்லி புட்டிங் பிரஷர். சோ கரெக்ட், அப்சல்யூட்லி. டுடேஸ் அது டுடேஸ் கரெக்ட். கேப்டன்சி வாஸ் ஒரு மேட்ச் கேப்டன்சிக்காக 18 crore கொடுக்க முடியாது. ஓப்பனிங்ல 100 சைக்கிள் எல்லாம் ஆட முடியாது. எதுக்கு இந்த கதையை செட் பண்ண சொல்றேன். So his captaincy was good and another thing he has stood up in terms of team selection. இதே சொல்லிட்டு இருந்தா இதே டீம் செலெக்ஷனோட போயிட்டு இருந்தானா இவனு தான் பேக் ஃபயர் ஆகும். டீம் செலெக்ஷனும் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஒரு சேஞ்சஸ் வந்திருக்கு. அட்லீஸ்ட் கேப்டன்சில ஒரு 2 பாயிண்ட் வாங்குறதுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணிருக்கான். நவ லெட்ஸ் கம் டு சிவம் டோபே. சரிங்களா? சிவம் டோபே ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து 4 பால் 6 ரன் 6 கூட விட்டுருங்க, அது கொலாப்ஸ். நடுவுல வந்து இவர் வந்து ருத்ராஜ், நம்மளோட ருத்ராஜ் லுக்கலைக்கு வெங்கட் என்ன சொன்னாருன்னா, அவன் வந்து இவன் இப்ப 120 ஸ்ட்ரைக் ரேட்ல தான் பஞ்சாப் கூட அடிச்சான். இவன் வந்து 27 பால் 45 அடிச்சான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 166 ஸ்ட்ரைக் ரேட். ஐ வில் டெல் யூ வாட் ஆஸ் த சிச்சுவேஷன். நான் எல்லா டைமும் வந்து நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இவன் ஆங்கர் ஆடும் போதெல்லாம் ஒரு சைடு ரன் வந்துட்டு இருக்கும். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அன்னைக்குமே ஆயுஷ் மாத்திரை கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப்ல அடுத்தவன் ரன் அடிக்கிறதுலாம் ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு கிரெடிட் கொடுக்க முடியாது. வெயிட் பண்ணுங்க. இல்ல ப்ரோ, விக்கெட் கொலாப்ஸ் அப்படி இல்ல. எல்லாம் இருங்க நான் முடிக்கிறேன். பஞ்சாப் மேட்ச் நான் ஒத்துக்கவே மாட்டேன். பஞ்சாப் மேட்ச் இல்ல வந்தப்போ 4 போயிருந்தது ப்ரோ. சொல்ல வரல, நான் கேப்டன் சொல்ல வரல. அது கூட தப்பு தான், அது தப்பு தான். இவனு தான் அடிக்கணும். பட் அட்லீஸ்ட் ஒரு சைடு ரன் வந்துட்டு இருந்துச்சு. மேட்ச் வாஸ் நாட் கெட்டிங் அவுட் ஆஃப் ஹேண்ட்ஸ். புரிஞ்சுக்கோங்க. அவன் கான்ட்ரிபியூட் பண்ணனால மேட்ச் அவன் கையை விட்டு போல. இன்னைக்குமே சாம்சங் கூட நின்றுனா மேட்ச் கையை விட்டு போல. அன்னைக்கு பஞ்சாப் கூட நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறோம். 11வது ஓவர் முடிகிறப்ப 110 ரன். அப்பதான் சிவம் டோபே 3 விக்கெட் போயிருந்தது ப்ரோ. என்ன ப்ரோ பேசுறீங்க? அவன் விக்கெட்டே போல ப்ரோ. ஒரு நிமிஷம் இருங்க 110 ரன். அப்பதான் உள்ள டூபே பேட்டிங் வந்தான். அவனோட ஃபர்ஸ்ட் பவுண்டரி எப்ப தெரியுமா அடிச்சான்? 18வது ஓவர்ல ஃபர்ஸ்ட் பவுண்டரி அடிச்சான். அதான் ப்ரோ, அந்த மேட்ச்ல 3 விக்கெட் போயிருந்தது ப்ரோ. மொத்தமாவே மேட்ச் முடியறப்ப 5 விக்கெட் தான் போச்சு. அவன் வந்தது 2 டவுன் முடிஞ்சு வந்தான். அவன் அந்த ஆப்போசிட்ல விக்கெட் விழுந்து அந்த மேட்ச். தட் மேட்ச் ஐ வில் நாட் அக்ரி ப்ரோ. 5 விக்கெட் தான் போச்சு. தட் மேட்ச் ஐ வில் நாட் அக்ரி. மொத்தமாவே 5 விக்கெட் தான் போச்சு. இன்னொன்னு அவன் வந்து இன்னைக்கு மாதிரி ருத்தாஜ் மாதிரி தட்டலாம் இல்ல, அவன் அடிக்கதான் பார்த்தான். ஒரு பவுண்டரி கனெக்ட் ஆகல. அதுதான் பெட்டர் பேட்டிங்ங்கற 2020ல அதாச்சு பெட்டர். நீங்க வந்து அவனுக்கு என்ன சொல்றேன்னா அவனுக்கு அந்த இதே இல்ல. அவனால கிளியரே பண்ண முடியல. வந்து தூபே தனியா குத்து சொன்னீங்கன்னா ஒரே தூபே தனியா நீங்க குத்த சொன்னீங்கன்னா நான் வரேன். நானும் உங்க கூட வரேன். ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு தூபே மோசம் சொன்னீங்கன்னா கண்டிப்பா மோசம் தான். கண்டிப்பா மோசம் தான். ரோல் என்ன? டூபேவோட ரோல் என்ன? அட்லீஸ்ட் ஹி இஸ் ட்ரைங் ப்ரோ அண்ட் ஹி ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் தடவனக்கு அப்புறம் நான் கூட என்ன இருக்கு நான் ட்ரை பண்ணுவேன். ரெண்டு ஸ்கோர் காரலாம் மேட்டர். உங்க 28 of 22ல அவுட் ஆயிட்டு போய்ட்டாப்ல. இருங்க 100 சைக்கிள்ல கூட அடிக்கல. How are you defending? இருங்க ட்ரை பண்றதுல மேட்டர் கிடையாது ப்ரோ. ட்ரை பண்றதுல மேட்டர் கிடையாது. என்ன இருக்குதா நான் தான் ட்ரை பண்றேன். ஆனா எனக்கு அடிக்க வராது. என்ன இப்ப சிஎஸ்கேல சேர்த்து விடுங்க. இந்த ஜெர்சி போட்டு ரெடியா இருக்கேன். T20 ஆனா அடிக்கிறது is not about controlling. T20 is about hitting. ஓகேவா? அடிக்கிறது தான் பிளேயர். not acceptable bro. நீங்க வந்து தூபே தனியா திட்டி சொல்றேன். நானே வரேன். ருத்ராஜ் கெய்க்வாடோட கம்பேர் பண்ணாங்க. கண்டிப்பா நான் கம்பேர் பண்ணுவேன். சைக்கிள்ல கூட ஆகாத ஒரு ஓபனருக்கு இவ்வளவு நேரம் டிஃபெண்ட் பண்ற ஒரு ஆள் இன்னைக்கு தான் நான் பாக்குறேன். கண்டிப்பா இல்ல. ஐ அக்செப்ட் ருத்ராஜ் ஷிட். இங்க பாருங்க, ஐ அக்செப்ட் ருத்ராஜ் ஷிட். அத விட மோசமான ஷிட் சிவம் டூபேன்னு சொல்ல வரேன். ஐ அம் சேயிங் 11.2ல it's subject bro. இன்னைக்கு 200 ஸ்ட்ரைக் ரேட். எண்ட் ஸ்கோர் கார்டா மேட்டர். இன்னைக்கு 200 ஸ்ட்ரைக் ரேட். அன்னைக்கு 170 ஸ்ட்ரைக் ரேட். எப்படி வரல? ஒரு நிமிஷம் நான் ஆர்சிபி மேட்ச்க்கே வரல. ஒரு நிமிஷம் இன்னும் ஆர்சிபி மேட்ச்க்கே வரல. he supposed to there அதாவது 250 சேஸ்னா we want சிவம் டோபே to step up. அந்த ரோல தான் அவன் இருக்கான். இதுல அந்த மிடில் ஆர்டர்ல மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இல்ல I agree. See சிவம் டோபே did not step up in every match. I totally agree. ருத்ராஜ் கெய்க்வாடோட ஃபெயிலியர்ஸ் லிஸ்ட் பண்ணலாமா? ருத்ராஜ் கெய்க்வாடோட ஃபெயிலியர்ஸ் பண்ணலாமா? எப்ப ஆங்கர் பண்ணாம ஃபர்ஸ்ட் மேட்ச்ல விட்டுட்டான். ருத்ராஜ் கெய்க்வாட் இங்க பாருங்க, கடந்த கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போகுது. Tell me one match winning knock சிவம் டோபே has played for CSK. I can take சிவம் டோபே. அதாவது ஒட்டஞ்ச கையோட ருத்ராஜ் 50 அடிச்சு கொடுத்துருக்கான். எனக்கு ஞாபகம் இருக்கு.
போன அதான் 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் சொல்லக்கூடாது. வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம் இருங்க. 5 வருஷம் 6 வருஷம் முன்னாடி நடந்ததெல்லாம் சொல்லக்கூடாது. 1.5 to 2 years போன சீசன் மிடில் போனவன் தான் இப்போ வரைக்கும் சிஎஸ்கே மேட்ச் வினிங். நாங்க ஒரே ஒரு நடுவுல நேத்து அந்த போன ஜட்டு இன்னிங்ஸ் அந்த LSG இருப்பான். அதை தவிர எந்த மேட்ச்ல மேட்ச் வினிங் நாங்க ஆடியே கொடுக்கல சிஎஸ்கே. அது கூட அடிக்கலையே ப்ரோ ருத்ராஜ். அதான் நான் சொல்றேன். யூ cannot compare ப்ரோ. இங்க பாருங்க எல்லாரும் அப்படிதான் அட்டாக் பண்ணுவாங்க. இருங்க இல்ல கேளுங்க. நான் லிஸ்ட் பண்ணுவேன். ருத்ராஜ் ஃபெயிலியர் லிஸ்ட் பண்ணுவா. 2024ல இருந்து ஃபெயிலியர் லிஸ்ட் பண்றேன். டிசி, குஜராத், ஆர்சிபி 3 RCB மேட்ச்ல அவுட். 15 பாலுக்கு 8 ரன் அடிச்சவன் அவன் அவுட் ஆகி போயிருந்திருக்கலாம். ஐ அக்ரி. சிவன் டுபே ஃபெயிலியர் இல்ல நான் சொல்லவே இல்ல. 15 பாலுக்கு 8 ரன். இங்க பாருங்க அவன் இறங்குற டவுனுக்கு அவன் அந்த 2 பால் தோனி கொடுத்தா கூட இந்த சீசன்ல அதுல இருந்து ஃபர்ஸ்ட் 5 மேட்ச் பால் எப்ப எடுத்து ஆங்கர் பண்ணோமோ ஆங்கர் பண்ணல. செகண்ட் மேட்ச் 28 of 22. தேர்ட் மேட்ச் அகைன் சேஸ்ல ஃபெயிலியர். ஃபோர்த் மேட்ச் இன்னைக்கு 100 சைக்கிள் கூட இல்ல. இன் 3 of these matches your team has hit 210. பாயிண்ட் இஸ் இத வந்து இந்த லிஸ்ட் போட்டு ட்விட்டர்ல பேசிட்டு இருக்கீங்க. இல்ல கிடையாது. பவர் பிளேல இஸ் வேஸ்டிங் பால்ஸ். இல்ல I don't agree at all. Point is what is the impact on the team? No way. I tell you something. Final scorecardல he has Final scorecard தான் ஸ்கேம். அத புரிஞ்சுக்கோங்க. கடைசி ஓவர்ல ருத்ராஜ் ஃபைனல் ஸ்கோர்கார்ட்ல கூட வரல. ருத்ராஜ் ஃபைனல் ஸ்கோர்கார்ட்ல கூட வராம அவுட் ஆயிட்டு போய்ட்டாப்ல. திருப்பி சொல்றேன். நீங்க என்ன பேசவே திருப்பி நான் சொல்றேன். நீங்க வந்து போன வீடியோல என்ன பேச சொல்லல. அதான் இந்த வீடியோ நான் பேச வேணாம்னு முடிவு பண்ணிட்டேன். 100 சைக்கிளோட ஆடாத ஒரு ஆளுக்கு இவ்வளவு நேரம் டிஃபன் பண்ற ஒரு ஆளு இன்னைக்கு தான் நான் பாக்குறேன். Absolutely no bro. I will tell you something. Absolutely no. I will tell you something. When Rutraj played, team was not falling. When Shivan Dubey bats, team keeps falling. அதுதான் உண்மை. ருத்ராஜ் இருக்க வரைக்கும் ஃபைனல் ஸ்கோர் கார்டுல கூட he is not appearing. Tell me. If he is catching up his fine bro. ஃபைனல் ஸ்கோர் கார்டுல கூட he is not appearing. Absolutely no. நீங்க மேட்ச் பாத்தீங்களா? ஆயுஷ் மாத்திரை கூட சரி எல்லா பாயிண்ட்ஸ் தான் ப்ரோ இருக்கான். 4 பால் டக் வைக்கிறான் ப்ரோ. பட் அட்லீஸ்ட் he is hitting 1-6. when was the last time ருத்ராஜ் hit 6? ஆயுஷ் மாத்திரை கூட last time ருத்ராஜ் hit 6. ஃப்ளெமிங் மாதிரி பேச கூடாது. ஃப்ளெமிங் மாதிரி 6 அடிக்கிறது மேட்டர்லாம் பேச கூடாது. when was the last time ருத்ராஜ் hit 6? அப்பலாம் ஒண்ணும் சொல்ல நான் சொல்றேன் கேளுங்க. 6 அடிக்கிறதா கேம். when was the last time ருத்ராஜ் hit 6? team started with 122 all out. சரிங்களா? அவனுக்கும் பேக் ஆஃப் த மைண்ட் இருக்கு. இது எப்படா கொலாப்ஸ் ஆகும்னு ஒரு நிமிஷம் இருங்க. அதெல்லாம் அப்படி அப்ப கொலாப்ஸ் ஆனப்போ ஆல்சோ ஹி டிட் ஹெல்ப் ப்ரோ. கொலாப்ஸ் ஆனப்போ ஆல்சோ ஹி டிட் ஹெல்ப். திருப்பி சொல்றது என்னன்னா டீம் கொலாப்ஸ் ஆகி 3 மேட்ச் ஆச்சு ப்ரோ. ஹி இஸ் பிரிங்கிங் மேட்ச்ல வந்து 100 சைக்கிள் ஆடுறது ஒத்துக்கவே முடியாது. Absolutely no. ருத்ராஜ் ஒத்துக்க முடியாது தான் ப்ரோ. யாருமே 100 சைக்கிள் ஒத்துக்க போறது கிடையாது. டூபே எதுக்கு டூபே தனியா கிளிக்கலாம். ருத்ராஜ் இஸ் பேட். ருத்ராஜ் இஸ் வர்ஸ். நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன். டூபே we should drop ருத்ராஜ் நான் சொல்றேன். பாயிண்ட் மட்டும் நான் சொல்றேன் கேளுங்க. அதாவது when ருத்ராஜ் is even playing 100 strike rate, someone else is compensating for him. Someone else. That doesn't matter. டூபேக்கு யாரா காம்பன்சேட் பண்றாங்க? சொல்லி முடிக்கிறேன். டூபேக்கு ஆப்போசிட்ல யாரா காம்பன்சேட் பண்றாங்க? சொல்லி முடிக்கிறேன் கேளுங்க. ப்ரோ அடுத்தவன் காம்பன்சேட் பண்றா ருத்ராஜ்க்கு நல்லது சொல்ல முடியாது ப்ரோ. நான் சொல்றேன் கேளுங்க. எப்படி ப்ரோ சொல்றது? Quick wickets in the other end. அவனுக்கு ஒரு சப்போர்ட் எல்லாம் போயிரும் ப்ரோ. என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? There was no quick wicket in the other end bro. Why was Rutraj anchoring? அத புரிஞ்சுக்கோங்க. He stayed for them. அத புரிஞ்சுக்கங்க. நான் என்ன சொல்றேன்னா இங்க பாருங்க நீங்க வந்து ஓடிஐ மாதிரி பேசுறீங்க. இதே கோலி ஆடி இருந்தா என்ன சொல்லிருப்பீங்க? பேசலாம் கேளுங்க. இதே இன்னிங்ஸ் கோலி ஆடி இல்ல ஒரு நிமிஷம் நான் திருப்பி சொல்றேன் கேளுங்க. I am saying whenever Rutraj bats until he is there, CSK is having some momentum. That doesn't matter. In the partnership run வரதெல்லாம் CSK loses momentum. அவ்வளவுதான். Simple. I will not agree. I will never agree. You have to consider. Power play la ball seat பண்றவனுக்கு I will never give. இன்னும் RCB matchல வரல. RCB matchல 250 சேஸ்ல who should step up? 13 பாலுக்கு 18 ரன். 2 ஓவர்ல 30 ரன் கொடுத்தான். விராட் கோலி இம்பார்ட்டன்ட் கேட்ச டிராப் பண்ணான். அதுக்கு ரெண்டாவது ஓவர் கொடுத்த ருத்ராஜ் காரே கை போட்டான். யார் ரெண்டாவது ஓவர் கொடுக்க சொன்னா? இல்ல யார் ரெண்டாவது ஓவர் கொடுக்க சொன்னா? அப்ப எதுக்கு ஆல்ரவுண்டர் பேர் வச்சிருக்கான்? மாத்த சொல்லுங்க. ஆல்ரவுண்டர் எதுக்கு பேர் வச்சிருக்கான்? எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க ருத்ராஜ்க்கு முட்டு கொடுக்கறதா எனக்கு பிரச்சனை. அதாவது ஓவர்ல 7 ரன் ரன் எடுத்துட்டாரு. ஒரு நிமிஷம் ரெண்டாவது ஓவர் ப்ரோ. வெங்கட் இட்ஸ் ஸ்கேம். நீங்க சொல்ற தப்பு. ருத்ராஜ் நீங்க சொல்ற முடியாது. ஃபர்ஸ்ட் ஓவர் இல்ல ஃபர்ஸ்ட் ரெண்டாவது ஓவர்ல பால் வேஸ்ட் பண்றவன் இஸ் வர்ஸ் than பின்னாடி வந்து அடிக்காதவன் ப்ரோ. ரெண்டாவது ஓவர் ஏன் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஓவர் 7 ரன் கொடுத்தான். ரெண்டாவது ஓவர் 23 ரன் கொடுத்தான். யார் ரெண்டாவது ஓவர் கொடுக்க சொன்னா? யார் ரெண்டாவது ஓவர் கொடுக்க சொன்னா? சிவம் டூபேக்கு நீங்க ரெண்டாவது ஓவர் கொடுப்பீங்களா? மட்டமா கேப்டன்ஷிப் பண்ணா ஓவரே கொடுக்க மாட்டேன். உங்கட்ட பவுலர்ல இருக்குது மேட் என்ட்ரி கலில் அகமது கம்போஸ் ப்ரோ. ஆனா விக்கெட் எடுத்தார்ல ப்ரோ. பவுலிங் ஃபர்ஸ்ட் ஓவர் எடுத்தார்ல சால்ட் விக்கெட். நல்லா தான் போட்டுட்டு இருந்தான். இந்தியா டீம் நல்லா தான் போட்டுட்டு இருந்தான். அவன இல்ல இம்பாக்ட் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கோம். I will never agree. Somebody will wasting balls in power plays worse.
he is equally worse as Rutraj and even one step below Fine. Rutraj. அவ்வளவுதான். Fine. But the first person we should drop is Rutraj Gaikwad from batting. Impact player ஆனா ஆட சொல்லுங்க. When there is wicket collapse, he can come in. நான் சரி ஓகே ப்ரோ. நான் என்ன சொல்ல வரேன்னா வெரி சிம்பிள். Rutraj didn't go for the shots. Maybe if there That is an is his instruction. problem. பார்ட்னர்ஷிப்ல ரன் அடிச்சுக்கலாம் ருத்ராஜ் கைக்வாட் கிரெடிட்ஸ் கொடுக்க முடியாது. அவ்வளவுதான் மேட்டர். நான் கிரெடிட்ஸ் அவனுக்கு He கொடுக்க has to சொல்ல. get I'm not taking credits from him. அவன் இருக்கிற வரைக்கும் சிஎஸ்கே மொமெண்டா போல. ஆனா அவன் தான் தூபே மொமெண்டம் டிராப் ஆடும்போது பண்ணிட்டு மொமெண்டம் இருந்தான். போகுது. அவன் இது அவன் நீங்க ரியலைஸ் இல்லனா பண்ண 80 லேட்டா ரன்ஸ் கூட அடிச்சிருப்பான் பவர் பிளேல. ப்ரோ அவன் இருக்கு. இல்ல இல்ல. அவன் இருக்க வரைக்கும் போன மொமெண்டம் வருஷம் even though it's போன not his வருஷம் அவன் contribution. இல்லாதப்போ போன வருஷம் ருத்ராஜ் கைக்வாட் இல்லாதப்போ we had நீங்க 3 எது wins. வேணா We நீங்க இருங்க chased, நீங்க we hit இருங்க 230, இல்ல 240 இல்ல and all. இதுல யாரு கரெக்டான்னு டேனியல் சொல்லுவார். டேனியல் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. நீங்க சொல்லுங்க. ப்ரோ இப்ப நான் சொல்றேன். இப்போ நீங்க 2 பேரும் என்ன சொல்றீங்கன்னா, ருத்ராஜ் யார் மட்டன்றதுக்காக கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுல என்ன சொல்றீங்கன்னா, நீங்க என்ன சொல்றீங்க? சையத் ப்ரோ என்ன சொல்றீங்கன்னா, இவன் துபே அதாவது துபே தலையா தளபதியான்னு கேட்டா இல்ல 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 Dubey has areas to improve. I absolutely agree. Dubey is scamming little bit. I absolutely agree. But 18 crore வாங்கிட்டு 100% தரமட்டமா இருக்கிற ருத்ராஜ் கைக்வாட் தான். There is no comparison between the two, at least today. ப்ரோ நான் At என்ன least திரும்பி today. சொல்றேன். நான் என்ன சொல்ல வரேன்னா he comes in the top order. Maybe he fears that Bro, if it's top போனா- order தான் bro அடிக்கணும். ஒரு நிமிஷம். ஆர்ஆர் மேட்ச் எப்படி போகுது சரி bro, கொஞ்சம் போய் okay, அது பாருங்க ப்ரோ. தப்புதான். நான் ஒரு நிமிஷம் இருங்க. நான் அது கரெக்ட்னு சொல்ல வரல. நீங்க ஒரு நிமிஷம் இதை பேச விடுங்க. நான் என்ன சொல்ல வரேன், he comes in the top order. அது ஒரு தப்பான அசம்ஷன் அப்படி அசியூம் பண்ணக்கூடாது. அவனாவே இல்ல நான் ஒரு சைடு நிக்கிறேன், நீங்க ஒரு சைடு அடிக்கன்னு ஒரு முடிவு எடுத்துட்டு ஒரு கேவலமான இன்னிங்ஸ் ஆடுறான். ஐ அக்செப்ட் இட். அது தப்பு தான். பட் வாட் இஸ் ஸ்டாப்பிங் டூபே? அவன் வர பொசிஷனுக்கு ஏன் அடிச்சு ஆட மாட்டான்? ஏன் கிளியர் அவன் பண்ண ட்ரை மாட்டான்? பண்றான். அவனால அடிக்க முடியல அவ்வளவா. அததான் That is சொல்ல வரேன். different from அததான் சொல்ல somebody who வரேன். has a mental block. இல்ல புரிஞ்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் Dubey திருப்பி has சொல்றேன். little bit- Again, இல்ல, I'll come back to Dubey the has point. a lot of I'll roll back to the limitations. point. I'll roll back to the point. So, ருத்ராஜுக்கு இந்த அப்ரோச் தப்பு. புரியுதுங்களா? மேபி பேட்டிங் ஆனா எப்படி ஆடுறான்னு நம்ம பார்க்கலாம். ஆக்சலரேட் பண்ணா எப்படி ஆடுறான்னு பார்க்கலாம். இவன்ட்ட இல்ல அப்ரோச் இல்ல இனிமேலாம் பாக்குறதுல ஒண்ணும் இல்ல. இல்ல 4 மேட்ச் நக்கிட்டு போயிருச்சு. இல்ல என்ன மேபி ப்ரோ இல்ல இப்ப மட்டும் ஊரில் பட்டேல் சரி சான்ஸ் நான் கொடுக்க ஒரு வேணாமா கேள்வி சொல்லுங்க. கேட்கவா? இப்ப மட்டும் சரி ஊரில் பட்டேல் நான் சான்ஸ் ஒரு கொடுக்க கேள்வி வேணாமா? கேட்கறேன். தூபேக் ப்ரோ பதிலா சைட் ப்ரோ இருங்க, நான் ஒரு கேள்வி கேட்கறேன். நீங்க பஞ்சாப் மேட்சே ஆ. எடுத்து வரீங்களா? நான் தூபே சரியா அடிக்கலாம்னு சொல்றீங்க. நான் கேட்கறேன், உங்களை பார்த்தே கேட்கறேன். தூபே இது வரைக்கும் 4 மேட்ச் ஆடி இருக்கோம் சரிங்களா? ஆர்சிபி மேட்சை விட்டுருங்க, ஆர்ஆர் மேட்சை விட்டுருங்க. ஆர்ஆர் மேட்ச் யாருமே அடிக்கல. ஆர்சிபி மேட்ச்ல அது ஒரு சூப்பரான கேட்ச்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் அகைன் டாப் ஆர்டர் கொலாப்ஸ். தலைவன் டெஃப்ட் ஆடி அவுட் ஆறான். அவனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம். ருத்ராஜ் கேக்வாடுக்கு அவுட் ஆயிட்டு போற அப்படி. நான் என்ன கேட்கறேன், சிவம் தூபே பஞ்சாப் மேட்ச்ல அவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்றீங்க. தலைவன் வந்தப்போ 1 விக்கெட் தான் போயிருந்துச்சு, அதாவது 2 விக்கெட் தான் போயிருந்துச்சு, ஃபைன். ஆனா 2 விக்கெட் அடுத்தடுத்து போறப்போ 4 விக்கெட் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்மளுடைய பேட்டர்ஸ் யாரு? சர்ஃபராஸ் கான், பிரசாந்த் வீர். அந்த மேட்ச்ல ஜேமி அவுட்டனும் கிடையாது. இம்பாக்ட் ஸ்டபிலிஸ்ட் தான் வச்சிருந்தாங்க. எடுத்துட்டு வர மாட்டாங்க, முடிவு பண்ணிட்டாங்க ராகுல் சார் தான் எடுத்துட்டு வரணும் அப்படின்ட்டு. அப்போ தூபேக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டி. அடிக்க போய் அவுட் ஆயிட்டாரு அப்படின்னா முடிஞ்சிச்சு. அதே பஞ்சாப் மேட்ச் நான் ஒத்துக்க மாட்டேன் ப்ரோ. அப்ரோச் சிச்சுவேஷன் அது சொல்லுங்க. எக்ஸாக்ட்லி ப்ரோ. சர்ஃபராஸுக்கு பிரஷர் இல்ல ப்ரோ. இல்ல ப்ரோ, இங்க பாருங்களேன், நான் திரும்ப சொல்றேன். நீங்க கொஞ்சம் லாஜிக்கலா யோசிச்சீங்கன்னா சர்ஃபராஸுக்கு பிரஷர் இல்ல. அவன் அவுட் ஆயிட்டு போனாலும் அவனுக்கு பிரச்சனை இல்ல. ஏன்னா சிவம் தூபே அவங்க நிக்கணும் கடைசி வரைக்கும். I'm trying to say something. அவன் அப்படிலாம் கால்குலேட் பண்ணி ஆடலாம். அவனால அடிக்கவே முடியல. அவன் Bro, அந்த match அவர் try பண்ணல. I agree. இல்ல இத நான் அக்ரி பண்ணேனே வச்சுக்கோங்க. ஒரே நிமிஷம் இருங்க. நான் அதுக்கு மேல ஒன்னு சொல்றேன். ஆடல. அவன் தடுமாறுறான். குருணால் நீங்க Okay. ஆர்சிபி இல்ல, bro, மேட்ச்ல bro, பாருங்க, bro, குணால் இருங்க. பாண்டியா I எப்படி agree. Bro, I agree with your point that Shivam Dubey has a lot of limitations in short selections. I agree. அவனால நிறைய ட்ரை பண்ண. But I will take somebody who is trying from ball 1 rather than somebody who has a mental block. அவ்வளவுதான் மேட்டர். நான் இவ்வளவு ஃபைட் பண்றதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? எவ்ரிபடி இஸ் ஓபன்லி சீயிங் வாட் ருத்ராஜ் இஸ் டூயிங். நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாமே தெரியுது, ஓபனா தெரியுது. நீங்க ட்விட்டர் ஓபன் பண்ணா, இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணா இவனை கிழிச்சிட்டு இருக்காங்க. சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. சரிங்களா? பட் நோபடி இஸ் அட்ரஸிங் திஸ் தூபே இஷ்யூன்னு சொல்ல வரேன். ஒரே ஒரு கேள்வி கேட்டு ராப் அப் பண்ணிக்கலாம். நான் கேட்கறேன், இப்போ ஒருவேளை ருத்ராஜ் கேக்வாட் உட்கார வைக்கணும் அப்படின்னா நம்மள்ட்ட பேக்கப்பா உருள் பட்டேல் ஒரு பேக்கப் இருக்கு, எல்லாம் ஓகே, நம்ம ஆட வச்சுக்கலாம், ஆளுக்கு பிரச்சனை இல்ல. நீங்க தூபே உட்காரச்சிங்கன்னா யார் ஆட வைப்பீங்க சொல்லுங்க? நீங்க இல்ல நம்மளுக்கு தூபே backup உட்கார இருக்கா? வைக்கிறத பத்தி நான் சொல்லல. ஐம் சேயிங் இஸ் பெர்ஃபார்மிங் அஸ் ஷிட். அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. சிம்பிள் அஸ் தட். அதுதான் சரி, சொல்றேன். அவ்வளவுதான். ஓகே, நான் அடுத்து தூபே உட்கார வைக்கிறதெல்லாம் சொல்லல. I will also not agree with that. Mediocre. பவுலிங் பத்தி பேசலாம் வாங்க. பவுலிங் பத்தி பேசலாம். சரி நான் கோலியை பத்தி பேசலாம் வாங்கன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. இல்ல பவுலிங் எப்படி ஜாலியா இருக்கு? இருக்கும். எனக்கு இந்த கலீல் அகமதியும் கம்போஜும் கொஞ்சம் வண்டவண்டியா கேட்டாங்க. அதாவது எனக்கு என்ன தெரியுங்களா, நான் இந்த பசங்க கூட வேலை கிரிக்கெட் விளையாட போவேன், அடிச்சிருவானுங்க. திடீர்னு ஒரு டைம்ல இந்த 2 ஓவர் 35 அடிச்சிட்டானுங்கன்னா நான் 1 மாசம் கிரவுண்ட் போக மாட்டேன். எனக்கு அவ்வளவு கூச்சமா இருக்கும் திரும்பி போறதுக்கு. சரிங்களா? கோடிக்கணக்கான பேர் பாக்குறான், அவங்க குடும்பம் பாக்குது. இவங்க எல்லாம் கொஞ்சம் கூட சூடு சொல்றான்னு இருக்காதா ப்ரோ? நான் என்ன சொல்றேன்னா,
இவனுங்க கலீலும் கம்போஜும் தேர் லிட்டரலி கிவிங் நோ த்ரெட் டு பேட்ஸ்மேன் ப்ரோ. சீரியஸ்லி தேர் கிவிங் நோ த்ரெட் டு பேட்ஸ்மேன். அவன் போடுற பால்லாம் பாருங்க, இவனுங்கலாம் வந்து ஸ்பாட் போலிங் போட வைக்கணும். இப்பதான் போயிட்டு பேசிக்ஸ் இந்த கோச்சிங்லாம் ஃபர்ஸ்ட் சொல்லி தரணும். கோன் வச்சு ஸ்பாட் போலிங் குட் லென்த்ல போடணுங்கிறது அது இவனுங்க சொல்லி தரணும் ப்ரோ. எல்லாமே தூக்கி பவர் பிளேல ஸ்லாட்ல போட்டுட்டு இருக்கானுங்க ப்ரோ. அதுலயும் இந்த கலீல் இருக்கானே ஃபீல்டிங்ல ஒஸ்ட் ஃபீல்டிங்ல அவ்வளோ ஒஸ்ட். அவனாலே வந்து அந்த டீம் நாசமா போயிரும் போல. அதாவது இன்ஃபேக்ட் இவனுங்க அந்த 1-2 விக்கெட் எனக்கு கலீல் அந்த ஒரு விக்கெட் பால் விழுந்தது ஓகே ப்ரோ, நல்ல விக்கெட், நல்ல பால் தான். அது ஒன்று தான் நல்ல பால் போட்டான் கேஎல் ராகுலுக்கு, விக்கெட் தான். கலீல் ஆமா அந்த ஆமா 2 பேக் டு பேக் ஒன்று தெரியுங்களா, அந்த லெக் சைடு ஒன்று ஃபிளிக் மாதிரி ஆடி ஆமா 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 முன்னாடி ஆமா ஆமா முன்னாடி அந்த 19 சங்க முன்னாடி டெவல் பிரைஸ்ல ஒரு கேஷ் ரெண்டுமே திருப்பி அவன் வந்து ஃபுல்லர் லென்த் தான் போடுவான். ஃபீல்டு எங்க வச்சிருக்கானுங்க, பாயிண்ட் வச்சிருக்கானுங்க, இந்த பக்கம் ஸ்கொயர் லைட் எங்கேயோ ஒன்று டீப் வச்சிருக்கானுங்க, தூக்கி ஃபுல்லர் லென்த் போடுறான். இவனுக்கு என்ன ஐடியான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அந்த 19 சங்கம் நல்லா அடிக்கல, அதனாலதான் அது கேட்ச் ஆச்சு. இவனுங்க வந்து அந்த ஹிட்டிங் த டெக்குங்கிறது இவனுக்கு சுத்தமா. ஆனா ஜேமி அவுட்டானே குர்ஜன் பித் 2 பேருமே சூப்பரா அதே மாதிரி அடிச்சானுங்க. அவனுங்களா ஹார்ட் பார்த்தாச்சும் லென்த் அடிக்கலாம். ப்ரோ. செம்மையா போட்டான் ப்ரோ. ஜேமி ஓர்டன் ஹார்ட் லென்த் என்ன சூப்பரா யூஸ் பண்ணி போட்டான். பேச இதையும் ஹைட்டையும் சூப்பரா யூஸ் பண்ணி போட்டான். ஆக்சுவலி இன்னைக்கு வந்து ஒரு சைடு வந்து லாங் பவுண்டரி சேப்பாக்ல அது சூப்பரா யூஸ் பண்ணி போட்டார். ஃபுல்லா ஷார்ட் பாலா கரெக்டா வச்சு ஐ திங்க் அகைன் குடோஸ் வேர் இட்ஸ் டியூ ருத்ராஜ் கேக்வாட் கேப்டன்சி. அந்த வகையில நீ வந்து உனக்கு கரெக்டா லாங் பவுண்டரியில ஒரு 3 ஃபீல்டரை வச்சு சமீர் ரிஸ்வி விக்கெட்டை சொல்லி எடுத்தாங்க. ஷார்ட் பால் போட்டு கரெக்டா நிக்க வச்சிருந்தாங்க. எனக்கு என்ன கேள்வி, நான் சைட் ப்ரோ கம்போஜ் ஏன் அவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்றீங்க? செகண்ட் ரேட்டிங் விக்கெட் டேக்கர் இப்போதைக்கு பர்பிள் கேப் லிஸ்ட்ல இருக்கா. அப்படி சிஎஸ்கேக்கு நல்லா போட்டுட்டு இருக்க ஒரே ஒரு பவுலர் இந்த மேட்ச்ல இல்ல ஓவர் இல்ல டைம் தவறு. ஆஃப்டர் ஒரே பவர் நிமிஷம். பிளேஸ் பவுலிங் ரியலி வெல். இங்க பாரு ஆஃப்டர் பவர் பிளே ஆமா நல்லா போட்டான். எக்ஸாக்ட்லி டியூரிங் பவர் பிளே கரெக்ட். இஸ் ஐ ரியலி நீங்க கொடுக்காதீங்க, நீங்க ஆக்சுவலி கொடுக்காதீங்க. இல்ல இல்ல நான் என்ன ஆக்சுவலி சொன்னேன், பாத்தீங்கன்னா டெத்துல டெத் ஆக்சுவலி நல்லா தான் போட்டான். அந்த ஒரு ஓவர்ல ஆமா 100 மட்டும் 4 விடலன்னா 7 ரனோ 6 ரனோ தான் அந்த ஓவர். போன சீசன்ல ஓவர்டன் இதே மிஸ்டேக் தான் பண்ணீங்க. சரிங்களா, அதான் நம்ம பண்ணோம். சும்மா அவர் பவர் பிளே பவுலர் கிடையாது, இதுதான் நான் அப்போலும் சொல்லிட்டு இருப்பேன். ஆனா நம்மள்ட்ட பவர் பிளேல போற ஆள் இல்ல அப்படின்ட்டு திரும்ப பவர் பிளேல கொடுத்து ரோஹித் சர்மாவோட ஒரு ஆளாக்கி விட்டோம். போன சீசன்ல நம்ம அடிச்சு ஃபார்ம் ஆயிட்டு அப்படி வான்கடையில 2-3 6 கொடுத்தாரு அவரு. நான் என்ன சொல்றேன், இதே மிஸ்டேக் தான் திரும்ப பண்றோன்றேன். கம்போஸ் பவர் பிளேல கொடுக்க கூடாது. ஓவர்டன் கம்போஸ் 2 பேருமே வந்து பவர் பிளேக்கு ஏத்த பவுலர் கிடையாது. நீங்க அதனால தான் அகீல் ஹுசைன் ஐ மீன் கலீல் அஹ்மத் அப்படி பார்த்தா கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் குர்ஜப்ரீத் சிங், அகீல் ஹுசைன், ஆக்சுவலி கலீல் ஆக்சுவலி அடிக்க வேண்டியது யாருன்னா, நீ சொல்ற கரெக்ட். ஆக்சுவலி அடிக்க வேண்டியது யாருன்னா கலீல் அஹ்மத் தான். ஹி சப்போஸ் டு பி a பவர் பிளே பவுலர். பவர் பிளேலயும் எக்ஸாக்ட்லி. லீக் பண்ணிடுறான். அண்ட் டெத்லயும் போட மாட்டான். வொர்ஸ்ட். ஆமா, ஆனா இவங்க அவன் அந்த எல்லாரையும் அடி கூட விட்டுற வாங்குறதுனால கம்போஸ் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இந்த ஆயிடுது. அவ்வளவுதான். கலீல் அஹ்மத் என்ன பண்றான்னா, நல்லா பால் போடுறான் 1-2 பால். பட் ஃபாலோவிங் அப் வித் 2 லூஸ் பால்ஸ் இம்மீடியட்லி. கரெக்ட். இன்னொன்னு கம்போஜுக்கு எதுக்கு அடினா போன மேட்ச் அந்த ஒரு நோ பால் போட்டான் பத்தியா, அதுக்கு ஒரு லைட்டா ஒரு கொட்டு கொடுக்கணும். அந்த வன்மம் வெளியே வருது. ஆக்சுவலி அதுக்கு இல்ல. அந்த மேட்ச் ஓவர்டன் போட்ட ஓவருக்கு அப்புறம் அந்த ஓவர் கம்போஸ் லைட்டா கண்ட்ரோல் பண்ணிருந்தானா 20-30 ரன் ஷாட் ப்ரோ பெங்களூர். இல்ல கன்ஃபார்ம். கம்போஸ் அந்த அதுல ஓவர்ல ஆக்சுவலா கம்போஸ் சொல்லிக்கிற அளவுக்குலாம் கிடையாது. அவன் இன்னைக்கு டெத் ஓவர் நல்லா போட்டான், ஒரு ஓவர் நல்லா போட்டான், மத்தபடி அவனும் லீக் பண்றான் பரத். இன்னொன்னு சீரியஸ்லி பவர் பிளே சரி கொடுத்துட்டாங்க, ஏதோ ஒரு இடத்துல நல்லா போடலாம்ல. லைக் ஐ டோன்ட் ஈவன் அண்டர்ஸ்டாண்ட் அந்த லென்த் ஆச்சு கரெக்டா போடலாம்ல அவன். இவங்க எல்லாம் ஐ டோன்ட் டிஸ்அக்ரி மச். இவங்க எல்லாரையும் விடுங்க ப்ரோ. இந்த 100 அஹ்மத் ஸ்கேன் பண்றான் ப்ரோ. வாங்க ஆமா பேச. ஆமா 100 அஹ்மத் வந்து ரொம்ப மோசமா போடுறாப்ல. ரொம்ப ரொம்ப லூஸ் பால்ஸ் ஸ்லாட்ல போட்டு பேசுறாரு. தலைவனுக்கு 2 ஒரு லெங்த் தான். பால் தான் ஒன்னு ஃபுல் லெங்த் இல்ல ஷார்ட் லெங்த். நடுவுல ஒரு குட் லெங்த் ஒன்னு இருக்கு, அதை யூஸ் பண்ணோம். தலைவன் ஒன்னு இல்ல போட்டா ஷார்ட் எனக்கு இல்ல தெரிஞ்சு ஃபுல் லெங்த். வேர்ல்ட் கப்ல இருந்தே எனக்கு என்னன்னு தெரியல. வெதர் தே ஹவ் ஃபிகர்ட் அவுட் 100 அஹ்மதா என்னன்னு தெரியல. ஹி இஸ் ஈட்டிங் அப் ஆன் ஃபாரின் ஸ்லாட் அட் திஸ் பாயிண்ட். சி 100 வந்து ஒன்னு கண்ட்ரோல் பண்ணணும், இல்லையா விக்கெட் எடுக்கணும். ரெண்டுமே பண்ண மாட்டான். ஹி இஸ் ஜஸ்ட் லீக்கிங். இல்ல பரத் இப்ப வந்து லெட்ஸ் சி, நான் இப்போ ஒரு ஐடியா மேபி கலீல் ஆர் கம்போஜ்ல 2 பேத்துல ஒரு ஆள் டிராப் பண்ணி இவனை கொண்டு வரலாமா, மேபி ஸ்ரேயாஸ் கோபால கொண்டு வரலாமா 100 கோடி. ஜேஎஸ் கோபால். ப்ரோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ப்ரோ, நம்ம வந்து கொலாபரேஷன் பண்ணும்போது ஃபர்ஸ்டே நான் தான் சொல்லியிருந்தேன், நூர் அகமது உட்கார வச்சுட்டு ஸ்ரேயஸ் கோபால் ஆட வைக்கணும். ராகுல் சாவரை கூட நீங்க சொன்னீங்க, அவன் நான் சொல்லியிருந்தேன் நூர் அகமது ரீட் பண்ணிடுறாங்க ப்ரோ இப்பெல்லாம் அப்படின்ட்டு. ராகுல் சார் ஓவர் வரும்போது லீக் பண்ணிடுவாங்க, ரீட் பண்ணிடுவாங்க கூட நீங்க சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? அந்த வகையில தட்ஸ் வாட் ஐம் எக்ஸ்பெக்டிங் ஸ்ரேயஸ் கோபால் டு ப்ளே பிகாஸ் ஹி ஹேட் a வெரி குட் டொமஸ்டிக். தயவு செஞ்சு 2 மேட்ச் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இங்க 4 ஃபாரின் பிளேயர் வச்சு ஆட வேண்டிய அவசியம் நம்மளுக்கு கிடையாது. நம்ம இல்ல ஃபாரின் பேக்கப்ஸ் ரொம்ப மட்டமா எடுத்து வச்சிருக்கோம். பரத் சாரி, நான் என்னன்னா ஐ வில் ஸ்டில் பிளே, ஐ வாண்ட் டு பிளே 100 அண்ட் ஸ்ரேயாஸ் கோபால் அலாங் சைட். ஏன்னா 100 வந்து ஓகே. பவுலிங் போடுறானா இல்லையா, அவன் ஒருத்தன் தான் A+ ஃபீல்டிங் ஃபீல்டர் அவன் தான் இருக்கான். அவன் இன்னைக்கு ஆமா 2 டைம் ஒவ்வொரு மேட்சுக்கு இந்த மாதிரி ஏதோ புல் ஆஃப் பண்ணிட்டே இருக்கான். வி நீட் ஹிம் ஆன் ஃபீல்ட். கரெக்ட் அண்ட் இன்னொன்னு அவ்வளவு சீக்கிரம் நம்ம வந்து 100 பெஞ்ச் பண்றதுல ஒரு பெரிய காலா இருக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். மேபி நம்ம கரெக்ட். என்னன்னா இந்த இப்ப நம்மள்ட்ட இப்ப கோர் பவுலிங் பாத்தீங்கன்னா குல்சன் நல்லா போடுறான், ஜேமி நல்லா போடுறான்,
கலீல் ஆர் கம்போஜ் ஒரு ஆள் செலக்ட் பண்ணிட்டு வை நாட் ஸ்ரேயாஸ் கோபால், அக்கீர் ஹுசேன், நூர். இந்த மாதிரி இருந்தா 6 பவுலர்ஸ் தாராளமா போலாம். ஆமா ப்ரோ. ஆ. கண்டிப்பா, போலாம் கண்டிப்பா. போலாம். ஐ டோன்ட் சி கம்போஸ் மேபி கண்டிப்பா ஆடணும் ப்ரோ. மேபி சையத் ப்ரோ சொன்ன மாதிரி இப்போ இஃப் இஃப் லைக் ஷேஸ் கோபால் அண்ட் நூர் பவுல் டுகெதர் மேபி நூர் கேன் இம்ப்ரூவ் லைக் கரெக்ட். அந்த ஆமா. காம்போல மேபி ஹி கேன் பவுல் பெட்டர். ஆமா. ஆக்சுவலி இன்னொரு விஷயம் சொன்னா ஒத்துக்க மாட்டீங்க. எனக்கு வந்து இங்க அகீல் ஹுசேன் வந்து ஐ திங்க் ஓகே. இன்னைக்கு பெருசா இம்பாக்ட் இல்ல அப்படின்னு நம்ம சொன்னாலுமே, அகீல் ஹுசேனுக்கு பதிலா ஐ ஸ்டில் வாண்ட் பிரசாந்த் வீர் இன் திஸ் டீம். பிகாஸ் அகைன் அவரோட பவுலிங் போட ஆரம்பிச்சு ருத்ராஜ் கேக்வாட் ட்ரஸ்ட் பண்ணி குடுக்க ஆரம்பிச்சாரு அப்படின்னா, அந்த ஃபுல் பொட்டன்ஷியல் நம்ம இன்னும் யாருமே பார்க்கல. நான் பார்த்திருக்கேன். நான் திரும்பவும் சொல்றேன். பிரசாந்த் வீர், நூர் அகமத், அதுக்கப்புறம் வந்து நீங்க சொன்ன அன்ஷுல் கம்போஜ், குர்ஜப்ரீத் சிங், ஜேமி ஓட்டன் பேட்டிங் ஹேண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் பிரசாந்த் வீர்ட்ட. அகீல் ஹுசேன் வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்ல அடிப்பார்லாம் ஓகே. பட் ட்ரஸ்ட் பண்ணிலாம் குடுக்குற அளவுக்குலாம் பெருசா அடியா நான் பார்த்ததில்ல. ஒரு 1 or 2 நாக்ஸ் நான் பார்த்திருக்கேன். அந்த வகையில ஐ திங்க் திஸ் இஸ் ஹவ் தி பவுலிங் ஷுட் பி. ஒரு பெர்ஃபெக்ட் லைன் அப் நான் கண்டிப்பா இந்த சேஞ்ச் நான் பண்ணுவேன். சரி முக்கியமான கேள்வி கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தல வந்துருவாரு அடுத்த மேட்ச் அப்படின்னு சொல்றாங்க. யார தூக்குவீங்க? யாருக்கு பதிலா நீங்க தலைய ஆட வைப்பீங்க? சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. தலை வெளியே இருக்கட்டும். அதெல்லாம் ஆட வேணாம். பிளம்பிங்க தூக்கலாம் என்ன பண்ண முடியும்? பிளம்பிங்க தூக்கிட்டு நம்ம பிளம்பிங் பதிலா தலை வந்துட்டோம். அவ்வளவுதான். அது எங்க இடம் இல்ல பரத். எங்க பரத் தலைய உட்கார வைப்ப நீ? கரெக்ட் தான். நமக்கு தெரியும்னா இடம் இல்ல. எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா? ஆனா ஆடதான் போறாரு. தல வந்தா டிக்கெட் சேல்ஸுக்கு தலைவன் ஆடிதான் ஆகணும். இதான் வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஒப்பந்தத்துல போட்ட கையெழுத்தே அதுதான். சரிங்களா? யார தூக்குவீங்க? சொல்லுங்க. ரியாலிட்டி அவர் வர போறான்னு உங்களுக்கும் தெரியும். ஆட வைக்க போறாங்கன்னு நம்மளுக்கும் தெரியும். ஐ டோன்ட் திங்க் ஹி வில் பிளே நெக்ஸ்ட் மேட்ச் ப்ரோ. இப்பதான் கஷ்டப்பட்டு ஒரு பிரச்சனை இல்ல. மேட்ச் 2 பாயிண்ட் வாங்கியிருக்கோம். இப்போ உள்ள Next- புகுந்து குட்டையை குழப்பினா வச்சு செஞ்சிருவானுங்க. ஐ டோன்ட் வாண்ட் ஹிம் டு கம் ஹானஸ்ட்லி. ஆக்சுவலி சொல்லணும்னு இருந்தேன் ப்ரோ. இந்த மொத்த டவுன்ஃபால்லயே இந்த வருஷம் இருக்கிற டவுன்ஃபால்ல பெஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா? எவனாலையுமே என்னடா தோனி இருந்துதான் நக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல முடியல. தோனி இல்லாதனால தான்டா நீங்க நக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. அது போயிரும். தலை அப்படியே வெளியே உட்காந்துக்கோங்க ப்ளீஸ். வெங்கட் கண்டிப்பா இந்த மாதிரி 2 ஓவர் இருக்குன்னு வைங்களேன். டூபே. இங்க டூபேவையும் தோனியும் வச்சுட்டு தலையா இறக்கும். இந்த மாதிரி 2 ஓவர் இறங்குனா அக்ரி. தாராளமா இல்ல, இல்ல. தலையா இறக்கலாம். ஆக்சுவலி இல்ல. ஆக்சுவலி வெரி ரைட் பாயிண்ட். இன்னைக்கு நான் சொல்றேன்ல, ஏற்கனவே நான் சொன்னதுதான். டூபே இன்னைக்கு இறக்குனது தப்பு. இன்னைக்கு இருந்த ஆமா. 3 ஓவர் கேப்ல தலை இறங்கி இருக்கலாம். கன்ஃபார்ம். ஐ அக்ரி. ஆயுஷ் மாத்திரை வந்து ஓப்பனிங் இறக்கிட்டு சர்பராஸ் கான் 1 டவுன், டெவால் ப்ரூவிஸ் 2 டவுன், சிவம் துபி 3 டவுன் சொல்லிட்டு நீங்க ருத்ராஜ் கேக்வாடுக்கு பதிலா தோனி எடுத்துட கூடாது. திரும்ப வந்து போன சீசன் கை உடைச்ச மாதிரி இந்த சீசன் கை உடைச்சு அமுச்சு விட்டுருங்க. அதான் பண்ணீங்க கை போன உடைச்சு விடுங்க சீசன். ப்ளீஸ். இன்னைக்கு கேப்டன்சி சஞ்சு சாம்சனே பண்ணிருப்பாப்ல. ருத்ராஜ் கேக்வாட் இருந்து கேப்டன்சி பண்ணி ஜெயிக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்ல. யார் வேணா கேப்டன்சி பண்ணுவாங்க. தலைவர் தயவு செஞ்சு வெளியே போக சொல்லுங்க. இல்ல ப்ரோ அவனை டிஃபெண்ட் பண்ண முடியாத சூழ்நிலையில தான் அவன் பெர்ஃபார்மன்ஸ் சரிங்களா? டிஃபெண்ட் பண்ணாதீங்க. எதுக்கு ஆனா டிஃபெண்ட் பண்றீங்க? நீங்க Why are you சிவன் wasting டூபேவை your குறுக்கு energy? போட்டு டிஃபெண்ட் பண்ணிடுறேங்கிறதா என்னால தாங்கிக்கவே முடியல. சையத் ப்ரோ இன்னைக்கு நானே நீங்க சிவன் டூபே பேசவே இன்னைக்கு முடியாது. இறங்கிருக்கிறது தப்பு ஏன்னா தான் சிவன் நானே டூபே சொல்றேன் வந்து ப்ரோ. 200 ஸ்ட்ரைக் ரேட்ல இருக்காப்ல. நீங்க இன்னைக்கு பேசவே முடியாது. Bro, 80 ஸ்ட்ரைக் ரேட் வச்சு கடைசி நீங்க எதுவுமே பண்ண முடியாது. எல்லாத்தையும் டொக்கு லூப்ல வச்சுட்டு போட்டு கடைசி அடிக்கும் போது வாங்கிக்கணும். வேற அவன் வாய்ப்பே டூபே இல்லை. அழகா ஒரே ஒரு நிமிஷம். டூபே அழகா ஒரே நிமிஷம். டூபே அழகா வந்து தோனி ஃபார்ம்ல ஃபாலோ பண்ணிக்கிறான். கடைசி ஓவர்ல உழக்கட் மாதிரி அவனா மாட்டான். அவனை போட்டு அடிச்சு ஸ்ட்ரைக் ரேட் ஏத்திடுவா தெரியும். இல்ல, அந்த மாதிரி இதே கடைசி இதே over- இதே தோனி பண்ணிருந்தா கடைசி ஓவர்ல இது- எவனையாச்சும் இதே- முடிச்சிடறான். இது இன்னைக்கே 19 ஓவர்ல முக்கிட்டு தான் இருந்தான். 5 பாலுக்கு 8 ரன் என்னமோ தான் அடிச்சு வச்சிருந்தான். கடைசி ஓவர்ல மாட்டிக்கிறான். வக்காலி எஸ்கேப் முகேஷ் குமார் வந்து அப்படி தெய்வம். இல்ல இதே இன்னிங்ஸ் அப்படியே சிவன் டூபேக்கு பதிலா தோனி ஆடி இருந்தா குரூப்ல என்னென்ன ஓட்டிருப்பீங்க? என் தலைய வந்துட்டான்டா. ஐ திங்க் தி சேஞ்சஸ் ஐ வாண்ட் டு see is definitely either ஒன்னு ருத்ராஜ் கேக்வாட் கீழ வர சொல்லுங்க. இல்ல வரவே சொல்லாதீங்க. honestly telling 4 மேட்ச் ஒரு ஆயிடுச்சு. போல் பிரிடிக்ஷன் சொல்லவா? செகண்ட் ஆஃப் ஆல் கேகேஆர் தோனி மேட்ச்ல இறக்குறதுனா அடிக்க போறாங்க பாருங்க. தலைவர் போயிட்டா டூபே வந்து தயவு ப்ரோ செஞ்சு 2 ஆனா பாயிண்ட் எனக்கு வாங்கி தெரிஞ்சு கொடுத்துரு. ருத்ராஜ் கேக்வாட் வந்து நல்லா ஆடுவாருன்னு தோணுது ப்ரோ அப்கமிங் மேட்சஸ்ல. எனக்கு தெரிஞ்சு இல்ல, இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா அவன் ருத்ராஜ் அடிக்க கேக்வாட் ஆரம்பிச்சான். ஒரு நிமிஷம் இருங்க. ஒரே நிமிஷம் இருங்க. என் தலைவன் 2021 ஆரஞ்சு கேப்னு ஒரு கப்பே வாங்கி கொடுத்துருங்க. இவன் ஃபர்ஸ்ட் 2 வருஷத்துல 2 பாயிண்ட் வாங்கி தர சொல்லுங்க. கடைசியா இந்த ஆர்சிபி போட்டு அடிச்சிட்டு இருந்தான் தெரியுங்களா? 2020 அதுக்கு முன்னாடி உத்தப்பா 23. இன்னிங்ஸ் அதுக்கு இவனால கான்ட்ரிபியூஷனே கிடையாது. 2023 ஃபைனல்ஸே இவனால ஊத்தி போடி இருக்கும். ஏதோ தப்பிச்சோம் சரிங்களா? இவன் வந்து சிஎஸ்கேக்குன்னு கான்ட்ரிபியூட் பண்ணி இவனோட மீகர் கான்ட்ரிபியூஷன் சிவம் டூபே நல்லா உத்து பாத்தீங்கன்னா இந்த டெட்டால் விளம்பரத்தெல்லாம் கிருமிலாம் அழிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இந்த சின்னதா ஒரு 2 கிருமி இருக்கு தெரியுமா? அந்த அளவுக்கு கான்ட்ரிபியூஷன் ஃபைனலா இருக்கும். ஆனா என் தலைவர் சிஎஸ்கேக்காக அவ்வளவு பண்ணிருக்கான். அது இருக்க ஒரு 5 வருஷம் 5 வருஷம் இருக்கும். இதே பையன் dialogue bro, இதே நம்ம dialogue வந்து விராட் கோலி ரோஹித் வரலாறு சர்மா வச்சு இங்க சொன்னா பேச முடியாது. ஆமா 4 வருஷம் கரண்டா என்ன இருக்கோ அதை வச்சுதான் நம்ம பேசணும். புரியுதா? அதான் இதே டயலாக ரோஹித் சர்மா விராட் கோலிக்கு அவனுங்க சொன்னா வந்துட்டானுங்களா 4 வருஷம் முன்னாடி இந்த ஆமா, ரெக்கார்ட் அதை அப்படி பார்த்தா தூக்கி எழுதிட்டு வந்துருவாரு. வந்தேன். அதை பார்த்தா எழுதிட்டு வந்தேன்.
நீ அவனுங்களுக்கு சொல்றதுக்கு ஏதாச்சும் இருக்கு. இவன் 4 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்தான்? ராஜஸ்தான்ற இடத்துல கல் உடைச்சிட்டு இருந்தான். சிவம் சரிங்களா? துபேக்கு ஐசிசி 3 ஃபைனல் வச்சிருக்காப்ல. ருத்ரா கேக்வாட் என்ன வச்சிருக்காப்ல? என் ஃபைனல் டீமுக்கு இவனுக்கு அவன் வச்சிருக்காப்ல. எப்பா இந்தியாவுல எப்பா சூப்பரா தான் நீங்க ஆடுறான். நிறுத்துங்களேன். அதுதான் எனக்கு அப்படி ஒரு நீங்க வீரர் சிவம் வேணும்னு துபே எனக்கு கைப்பாடு ப்ரோ கிடையாது. இந்தியா டீமுக்கு போயிட்டு ஒரு இந்தியா டீமுக்கு போயிட்டு இன்டர்நேஷனல் வேற லெவல் டூபே கேலிபர் பிளேயர் ஆடுறான். கூட உங்கள்ட்ட இங்க இல்லாம பாருங்க என்ன பண்ணுவீங்க? இங்க பாருங்க இந்தியா டீம் போய் வேற மாதிரி ஆடுறான். இங்க வந்துட்டு வேற மாதிரி ஆடுறான். அதான் எனக்கு வயிறு எரியுது. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி வச்சு பொலன்னு பொழந்துட்டு ப்ரோ இருந்தான். அதாவது சிவம் துபேக்கு இவ்வளவு வயிறு எரியுறது முதல்ல ருத்ரா கேக்வாட் போய் எரிஞ்சிட்டு வாங்க. எங்கால ஏதாவது இந்தியா டீமுக்கே ஆடுறானான்னு ஆடலங்க. பாப்போம். எங்கால இந்தியா டீமுக்கே செலக்ட் ஆகல. ப்ரோ அதான் சொல்றேன். கேள்வி எனக்கு அவங்க கேட்கிறவன எதுக்கு ஆட கட்டி சொல்லுங்க காமிச்சிட்டு ஃபர்ஸ்ட். இருக்கீங்கன்னு கேக்குறேன். ப்ரோ இல்ல எனக்கு என்ன வியப்பா இருக்குன்னா மேட்ச் ஜெயிச்சிட்டோம் ப்ரோ. ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்து சண்டை போட்டுட்டு இருக்க பாருங்க. அதுதான் அதாவது இந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு T20 ஆளாகிட்டானே. பண்ணிட்டு இல்ல இப்ப என்னன்னா தோத்துருந்தா நாங்க 2 பேரும் சேர்ந்து பிளெமிங்க திட்டிட்டு இருந்திருப்போம். இப்ப என்னன்னா ஆமா. எங்களுக்கு அந்த காமன் எனிமி தப்பிச்சிட்டான். அதனால நாங்க 2 பேரும் மாத்தி அடிச்சுக்கிறோம் இப்ப. இல்ல அதெல்லாம் இல்ல. இன்னைக்கு சையத் ப்ரோ முடிவு பண்ணிட்டாரு. நான் பேசுறத தடுத்தா கீழ கமெண்ட்ல வந்து திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு வித்தியாசமா ஒரு ருத்ராஜுக்கு கொடுப்போம்னு முடிவு பண்ணிட்டு இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்காரு. இல்ல அவ்வளவுதான், வேற நான் ஒண்ணும் இல்ல. ரொம்ப நாளா இந்த இல்ல நீங்க என்னன்னா ருத்ராஜ் ஓகே. இல்ல ஐ டு அக்ரி. இஸ் பெர்ஃபெக்ட். நான் ஒரு அண்டர்லைனிங் ஃபேக்ட் சொல்லவா? டூபே இஸ் அவன் வந்து ஹர்ஷத் மேத்தா விட பெரிய ஸ்கேம் சிஎஸ்கே பண்ணிட்டு இருக்கான். இட்ஸ் கெட்டிங் அன்நோட்டிஸ்ட். ருத்ராஜ் இஸ் கெட்டிங் நோட்டிஸ்ட். எவ்ரிபடி இஸ் அட்டாக்கிங் ருத்ராஜ். ஹர்ஷத் அதை விட சூப்பரா ஒரு ஸ்கேம் நடத்திட்டு இருக்கான். ரொம்ப வருஷமா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு அவனுக்கும். அத வந்து யாருமே வெளியே கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. அதுதான் என்னோட கேள்வி. ப்ரோ ஒரு அண்டர்லைங் ஃபேக்ட் சொல்றேன் ப்ரோ. சரிங்களா? இந்த சீசன்ல நீங்க சொன்ன 2 பேருமே வந்து கண்டிப்பா அடிக்க தான் போறானுங்க. ருத்ராஜ் கேக்வாட் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் சிஎஸ்கேக்கு வந்து ஒரு நல்ல நோட்டபிள் கான்ட்ரிபியூஷன் அடிக்க ஆரம்பிக்க தான் போறாரு. வெங்கட் ப்ரோ அது நீங்களும் ஒத்துக்க தான் போறீங்க. சரிங்களா? சிவம் துபே அதே மாதிரி தான் நிறைய டெக்னிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. லைக் கடைசி ஒரு 1 இயர் நம்ம வந்து என்னதான் பாஸ்ட் கீஸ்னு பேசினாலும் கடைசி ஒரு 12 months ஆர் 10 months டு பி ப்ரிசைஸ் ஹஸ் பீன் சோ டேம் குட் வித் ஹிஸ் டெக்னிக். கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணுவாரு. அஃப்கோர்ஸ் லைக் நம்ம நிறைய டிஸ்அக்ரிமெண்ட் பண்ணாலும் இந்த சீசன் சிஎஸ்கே வந்து அடுத்த லெவலுக்கு போகணும், நிறைய ஜெயிச்சு நம்ம பிளே ஆஃப்ஸ்லாம் போகணும் அப்படின்னா இந்த 2 பேரோட கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பா தேவை. இவனான்னு கேட்கறத விட 2 பேரும் தேவை. 2 பேரும் பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அண்டர்லைங் ஃபேக்ட் அதுதான். வெங்கட் ஒரு நிமிஷம் இருங்க. ஜாலியா சண்டை போட்டுட்டு இருக்கப்ப இவங்க வேற குறுக்க வந்து கருத்தா பேசிக்கிட்டு நம்ம சண்டை போடுறோம். சரி ப்ரோ நீங்க சண்டை போட்டு 2 பேரும் சண்டை போடுங்க. வாங்க டேனி ப்ரோ நம்ம போயிட்டு லாஜிக்கலா வந்து பேசிட்டு இருக்கான். வந்துட்டு நம்ம இன்னைக்கு கூட லாஜிக்கா சண்டை போட்டிருக்கோம். இதெல்லாம் தப்பு. இதெல்லாம் தவறு பரத். கிரிக்கெட் நம்ம அப்படிதான் ப்ரோ. நம்ம அப்படிதான். நீங்க பாட்டு பேசிக்கிட்டு இருங்க, நான் பாட்டு லாஜிக்கலா பேசுறேன். போனீங்கன்னா நீங்க போனதுக்கு அப்புறம் சிவண்டோவை பத்தி பச்சையா பேசுவேன். நீங்க போறதா முடிவு பண்ணிட்டு சிவம் துபே பத்தி என்ன வேணா பேசிக்கோங்க. ருத்ராஜ் கேக்வாட் முட்டு கொடுக்கடா அவ்வளவுதான் எனக்கு வேணும். என்ன வேணா பேசிக்கோங்க. ஆமா ருத்ராஜ் வெங்கட் ப்ரோ வந்து அதுல தெளிவா இருக்காரு. வெங்கட் ப்ரோ வந்து என்ன சொல்றாருன்னா நீங்க தூபே அடிங்கன்றாங்க. ஆனா இவனை காப்பாத்திட்டு கைகோட அவர் என்ன சொல்றாரு? டேனி ஏதோ மாத்தி பாத்துட்டு இருக்கியா? நான் அதை சொல்லல. நான் ருத்ராஜ் அடிங்க தூபேவை காப்பாத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ டோட்டல் கண்டே உள்டா பண்ணி அப்படியே வெங்கட் நாங்க ஸ்கோர் பண்ணி இருக்கேன். பேசிட்டோம். சிஎஸ்கே ஃபீல்டிங் எல்லாம் நல்லா தான் பண்ணோம். எனக்கு தெரிஞ்சு ஃபீல்டிங் வாஸ் வெரி குட் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த மேட்ச்ல. அந்த வெளியில இருக்கும்போது கேட்ச் டிராப் பண்ணிட்டு அந்த மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா என்டையரா வந்து சிஎஸ்கே செம்ம. அந்த அகில் ஹுசைன் கேட்சா இருக்கட்டும், சர்ஃப்ராஸ் கான் 3 கேட்ச் ஒரு கேட்ச் எடுத்தார். 3-4 கிரவுண்ட் ஃபீல்டிங் பண்ணாரு. அதுக்கப்புறம் இவர் டெவால் ப்ரூவிஸ் ஒரு 3-4 கேட்ச் எடுத்தா. அப்படி ஐ திங்க் என்டையரா டுடே வி அவுட் பிளே டெல்லி அண்ட் ஆல் தி 3 டிபார்ட்மெண்ட்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும். சூப்பர் ஆன்சர். அடியில ரெஜிஸ்டர் பண்ண மறந்துட போறேன். ஒரு டிராப் கேட்ச் இல்ல, அது மட்டும் இல்லாம ஒரு 4 விட்டாரு. இன்னொரு கேட்சும் பாத்தீங்கன்னா அந்த அசுதோஷ் சர்மாவோட ஃபர்ஸ்ட் பால். அசுதோஷ் சர்மாவோட ஃபர்ஸ்ட் பால். He didn't attack the ball. கரெக்ட். சோ அதான் அசுதோஷ் சர்மாவோட ஃபர்ஸ்ட் பால் போவும் அட்டாக்கே பண்ணல, கூன்னு ஓடு வர மாதிரி. அதை ஒழுங்கா வந்து எடுத்துருக்கலாம் பாசிபிளி. ஆமா கரெக்ட் தான். ஆனா கான்ட்ராரி டெல்லி கேபிட்டல்ஸோட ஃபீல்டிங் கன்றாவியா இருந்துச்சு. எவ்வளவு டிராப் ப்ரோ. அதை பேசி ஆகணும். தலைவர் செஞ்சுரி அடிச்சான், ஆயுஷ் மாத்திரை 50 அடிச்சாலும் நம்ம பேசுறோம். ஆனா அவங்களும் அதுக்கு ஏத்தாப்புல அவ்வளவு சான்ஸ் கொடுத்தாங்க. இந்த மாதிரி நம்ம மீதி டீம்கிட்ட கொடுத்தா கண்டிப்பா வந்து புட்டிருந்துருக்கும். 90க்கு 4 பேருக்கு வேண்டிய மேட்ச் இது. அவங்க ஃபீல்டிங் கொஞ்சம் மட்டமா இருந்தாலும் தப்பிச்சிட்டோம். இன்னொன்னு ஆயுஷ் மாத்திரை இஸ் ஹேவிங் ஹெவி லக். இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட அன்னைக்கு 2 சான்ஸ் போன மேட்ச். அதுக்கப்புறம் 3 சான்ஸ் இந்த மேட்ச். 2 டிராப் கேட்ச், ஒரு ரன் அவுட். 3 ரன் அவுட் விட்டாங்க ஆக்சுவலி ஆயுஷ் மாத்திரைக்கு மட்டுமே. அதுக்கப்புறம் 2 டிராப் கேட்ச். வேணும் டீமுக்கு அந்த லக் ஃபேக்டர் கண்டிப்பா வேணும். லக் ஃபேக்டர் வேணும். ஆமா. சரி சொல்லுங்க. வாட் யூ எக்ஸ்பெக்டிங் அபௌட் கேகேஆர் மேட்ச்? ஜெயிப்போமா? பிரகாசமா தெரியுதா? அவங்க நம்மளோட மோசமா இருக்காங்க. அபிஷியல் நியூஸ் வரல. அதாவது நம்மலாம் பவுலிங்ல மோசம்னு நினைச்சா நம்மள விட அடி வாங்கி பவுலிங்ல இருக்கானா அது கேகேஆர் தான். இன்ஜூர்டு
ஹர்ஷித் ராணா இன்ஜூர்டு, வருண் சக்கரவர்த்தி இன்ஜூர்டு, முஸ்தபிசிர் பேன் வரவே கூடாது. ஒருத்தன் பவுலிங் அதாவது நம்மளாச்சும் ஆக்ஷன்ல உழப்பணும். இவன் ஆக்ஷன்ல ஓரளவுக்கு டீம் செட் பண்ணி கொண்டு போனா அவனுக்கு நேரம் பாருங்க எப்படி மோசமா இருந்திருக்குதுன்னு. பட் ஆமா. பார்க்கலாம் போ. ஆனா உண்மையிலேயே அவங்களுக்கு நம்மளுக்காச்சும் டெத் பவுலிங்ல வந்து டெத் இருக்கு. பவுலிங் தான் இல்ல. அவனுங்களுக்கு எதுவுமே இல்ல அப்படின்ற மாரி எதுவுமே இல்ல ப்ரோ. பாவம் 4 ஓவர் 57 ரன் ப்ரோ. அந்த பையன் சின்ன பையன் யாருன்னே தெரியாது. கல்ட்டா மாட்டில அடிக்கிறான்ப்பா சின்ன பையன் அப்படின்னு பட்டத்து சொல்லுவார் சந்தானம். அந்த மாரி பேட்டிங்கே கிடையாது லக்னோவுக்கு. ஆவேஸ் கான்னா நான் ஸ்ட்ரைக்கர் எண்ட்ல 57 பார்ட்னர்ஷிப்ல ஒரு ரன்ல உட்கார்ந்திருக்கான். அந்த ஒரு ஆள வந்து 56ன்னு அடிக்க வச்ச டெத் பவுலிங் அகைன்ஸ்டா நம்ம அடுத்து போறோம். இந்த மேட்ச் தோத்துட்டோம் அப்படின்னா சத்தியமா நான் சீசனை இழுத்து மூட்டு நான் போயிருவேன். எனக்கு ஹோப்பே கிடையாது. கேகேஆர் மேட்ச் தான் நான் வந்து சிஎஸ்கே எடுக்கிற பாயிண்ட் நினைச்சிட்டு இருந்தேன். டெல்லி குறுக்க வந்து ஒரு 2 பாயிண்ட் குடுத்துட்டான். பட் கேகேஆருக்கு அகைன்ஸ்டா நம்ம தோக்கவே கூடாது ப்ரோ. இவன அடிச்சா மட்டும் தான் 2 பாயிண்ட். இல்லனா வந்து கஷ்டம். ஏன்னா அதுக்கப்புறம் 2 அவே மேட்ச் ஹைதராபாத், மும்பை. அந்த ஹைதராபாத் இன்னைக்கு அடிச்ச அடியெல்லாம் பார்த்துட்டு ஐயோ இவனுங்க வேற பவர் பிளேல பீனா என்னன்னு தெரியாத மாதிரி போட்டுட்டு இருக்கான் அந்த கலியில இருக்கும்போது. அவன்ட்டெல்லாம் போய் சிக்னான்னு வச்சுக்கோங்க. அபிஷேக் சர்மா, ட்ரேவிஸ் ஹெட் இருக்கிற ஃபார்முக்கு போட்டு பேச விருப்பம் இல்ல. விடுங்க. அதான் கேகேஆருக்கு அகைன்ஸ்டா ஜெயிக்கணும். அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்ச அந்த சரி, கலியில அகில் ஹுசைன். ஆமா. இவன் இந்த எப்படி டீம் காம்பினேஷன் கரெக்டா இருக்கு. இவன் எப்படி பரத் யாரு ராமகிருஷ்ணா கோஷ் எப்படி? செம்ம டேலண்ட் 140க்கு மேல போடுவாரு. பேட்டிங்லயுமே வந்து ஓவர்டன் அடிக்கக்கூடிய எபிலிட்டி பேட்டிங் இருக்கு. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா அகைன் குர்ஜப்ரீத் இப்ப பாத்துட்டு நல்லா ஆடுறாரு. எனக்கு குர்ஜப்ரீத்துக்கு பதிலா நான் அங்க ராமகிருஷ்ணா கோஷ் தான் ஆட வைக்கணும்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன். இவங்க இப்ப குர்ஜப்ரீத் நல்லா போட்டதுனால ஐ திங்க் தே டோன்ட் ஹேவ் டு சேஞ்ச். நல்லா இருக்கு எடுத்துட்டு போனோம். இதுக்கப்புறம் சொதப்புனாங்க இல்ல கலீல் அகமது உழப்புனாருன்னா அப்ப ராமகிருஷ்ணா கோஷ் மைட் கம் இன். ப்ரோ எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. பேசாம இவங்க 100க்கு ஒரு ஓவர் குடுக்கறதுக்கு பதிலா அகிலுக்கு இன்னொரு ஓவர் குடுத்து பாத்துக்கலாமான்னு தோணுச்சு இன்னைக்கு. ஏன்னா 100 ரொம்ப அடிக்கும்போது மறுபடியும் 100 100ன்னு போற மாரி இருந்துச்சு. அப்ப அகிலுக்கு ஒரு ஓவர் குடுத்து பாத்துக்கலாமா? ஏன்னா 6 டாட் பால் இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படின்றதுனால யோசிச்சிருப்பா அப்படி நூர் அகமது கொஞ்சம் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. அண்ட் மோர் ஓவர் நீங்க சொன்ன அந்த ஒரு ஓவர் தான் விக்கெட்டும் வந்துச்சு. ஸோ அதை நம்ம கிரிட்டிசைஸும் பண்ண முடியாது. அஸ்தோஷ் சர்மா விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ தட்ஸ் ஃபைன். அண்ட் இன்னொன்று சொல்ல வந்தேன். நீங்க கேட்குற அந்த ஃபாரின் ஸ்லாட் நூர் அகமது ட்ராப் பண்ணி ஆகணும். அகில் ஹுசைன் ட்ராப் பண்ண முடியாது. பவர் பிளேல போட நீங்க சொல்ற மாதிரி மிடில் ஓவர்ஸ்ல போடுறதுக்கு பவுலர் இருக்காங்க. நீங்க வந்து ஸ்ரேயஸ் கோபால் ஆட வச்சு நூர் அகமது பதிலா கலீல் அகமது உட்கார வச்சு ஸ்பென்சர் ஜான்சன் எடுத்துட்டு வந்தா ப்ராபபிலி உங்களுக்கு அந்த பவர் பிளேயும் செட் ஆயிடும். மிடில் ஓவர்ஸும் செட் ஆயிடும். நீங்க இந்த ஆங்கிள் யோசிச்சு பாருங்களேன். டீம் அது இப்ப இருக்கிற டீம் அப்படியே வச்சுக்கோங்க. 2 சேஞ்ச் நான் சொல்றேன். கலீல் அகமது பதிலா ஸ்பென்சர் ஜான்சன் சரிங்களா? நூர் அகமது பதிலா ஸ்ரேயாஸ் கோபால். அப்படியே ஒரு ப்ராப்பரா உங்களுக்கு ஒரு சேஞ்சும் வந்துரும். பவர் பிளேல வந்து நான் கலீல் அகமது அண்ட் ஸ்பென்சர் ஜான்சன் அண்ட் இவரை யூஸ் பண்ணுவேன். அகீல யூஸ் பண்ணுவேன். மிடில் ஓவர்ஸ்ல எனக்கு ஜேமி ஓவர்டன், குர்ஜப்ரீத் சிங், ஸ்ரேயாஸ் கோபால், அதுக்கப்புறம் ஜேமி ஓவர்டன் அண்ட் இவர் அன்சுல் கம்போஜ் 4 ஆப்ஷன் இருக்கும். இதை வச்சு கொஞ்சம் நேரம் ஒப்பேத்திடலாம்னு எனக்கு ஃபீல் ஆகுது. கலீல் அகமது நான் ட்ரஸ்ட் பண்ண மாட்டேன் ப்ரோ. இந்த சீசன் ரொம்ப அடி வாங்குறாரு ப்ரோ. ஒரு ஃபர்ஸ்ட் விக்கெட் சீசன்ல இவர் எடுக்கிறாரு இன்னைக்கு. கலீல் அகமதா நூர் அகமதா? 2 பேருமே இந்த சீசன்ல ஃபர்ஸ்ட் விக்கெட் இந்த மேட்ச்ல எடுத்திருக்காங்க. 2 பேருமே. அவரு வந்து கிட்டத்தட்ட 3-4 மாசம் கழிச்சு விக்கெட் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். நான் அவரோட கிரிக்பஸ் எடுத்து பார்த்தேன். ஒரு 4-5 மாசமா ஒரு விக்கெட்டே எடுக்கல நூர் அகமது. இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல எதுவும் எடுக்கல. சீரீஸ்ல எதுவுமே எடுக்கல அவரு. அப்ப ஸ்பென்சர் ஜான்சன் நீங்க ஆட வைக்கணும் ஃபியூச்சர்னா நீங்க சொல்ற ஒரு சேஞ்ச் வரணும்னா அடுத்த மேட்சே வந்து கம்போஜை தூக்கிட்டு அவங்க வந்து ஸ்ரேயஸ் கோபால் ஆட வச்சாகணும். அதாவது நூர் அண்ட் ஸ்ரேயஸ் கோபால் ஷுட் பிளே அலாங் சைட். அப்பதான் வந்து அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், கிளாரிட்டி கிடைக்கும். இல்ல தைரியமா ஆனா அகைன் சாரி டு சே கம்போஜை தூக்க முடியாது ப்ரோ. இன்னொன்னு 100 சில பிளைண்டர்ஸ்லாம் புல் பண்றான் ப்ரோ ஃபீல்ட்ல. கரெக்ட் தான் ப்ரோ. அது என்னன்னா இன்னைக்கு ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தான். இட்ஸ் வெரி வெரி டஃப் கால். யூ கான்ட் ஈவன் டேக் தட் கால். எனக்கு தெரிஞ்சு அது யாருமே எடுக்க மாட்டாங்க. யூ கான்ட் டேக் அ பிளேயர் லைக் நூர் அவுட் ப்ரோ. ஃபீல்டிங்ல இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. 6 போயிருந்தாலே மொமெண்டம் மாறி இருக்கு ப்ரோ. எவ்வளவு அழகா புல் பண்றான் பாருங்க ப்ரோ அவன். அப்படி நினைக்க முடியாது. ஏன் நான் சொல்றேன்னா நூரை வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் டீம்ல வெளில உட்கார வச்சிட்டாங்க வேர்ல்ட் கப்ல. வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல நூறு இல்ல. டேனி அது என்னன்னா ரஷீத் கானுக்கு அவனுக்கு கொஞ்சம் ஈகோ கிளாஸ் இருக்கு. ஏன்னா ஓகே அப்படியா? இது எனக்கு தெரியாது. கொஞ்சம் உட்கார வைப்பாங்க. பவர் பிளே தான் நம்மளுக்கு பெரிய இஷ்யூவா இருக்கு. அப்புறம் ஸ்பின் வந்து 100 தான் இஷ்யூவா இருக்கு. இது 2 தான் பெரிய இஷ்யூவா இருக்கு. மிடில் ஓவர் அசால்ட்டா குர்ஜனியும் இவனையும் வச்சு தேத்திடலாம். ஓவர்டனையும் வச்சு தேத்திடலாம். அண்ட் இஃப் ஸ்ரேயஸ் கோபால் அண்ட் நூர் டுகெதர் ஃபுல் ஆஃப் மிடில் ஓவர் டு டெத் அழகா ஓடிடும். பவர் பிளே தான் நம்மளுக்கு வந்து பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆக்சுவலி ஒன்று சொல்லவா, இது அங்கே பண்ணுவாங்களான்னு தெரியல. நீங்கள் நூர் அகமதியும் இவர் ஸ்ரேயஸ் கோபாலையும் ஒரே டீமில் ஆட வச்சிங்கன்னா 100 அகமது 1 or 2 hours பவர் பிளேல போட வைக்கலாம். அவர் போட்டிருக்காரு, நல்லாவும் போடுவார். ப்ராபப்லி தே ஷுட் ஹவ் ட்ரைடு. அதுதான் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அந்த நீ கொடுக்குற அந்த 15 ரன் பவர் பிளேல கூட அட்லீஸ்ட் 1 or 2 விக்கெட் டேக்கிங் சான்சஸ் கிடைக்கும். ஒரு ஹார்ட் ஷாட் மேலே ஏறலாம், லீடிங் ஏஜ் மேலே போகலாம். இது எல்லாமே சான்சஸ் இருக்கு. நீங்க அது கூட கரெக்டான நீங்க போன சீசன்ல கூட ஆர்சிபிக்கு அகைன்ஸ்ட் ஹோம் கேம்ல சால்ட்டும் கோலியும் அடி துவம்சம் பண்ணிட்டு இருப்பாங்க. சால்ட் அடி துவம்சம் பண்ணிட்டு இருப்பாரு பவர் பிளேல சரிங்களா? அப்போ வந்து தலைவர் நூர் அகமது வந்து ஒரு ஸ்டெம்பிங் எடுப்பாரு.
அந்த ஒரு 4th ஓவர் 5th ஓவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரு. டக்குன்னு எடுத்து விட்டுருவாரு. அந்த மாதிரி டைம்ல யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த சீசன்ல அதே மாதிரி விராட் கோலி அடிச்சிட்டு இருக்கும்போது ரவி பிஷ்ணா எடுத்துட்டு வந்துருவாரு. இவர் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆடும்போது இப்ப நேத்தி மேட்ச்ல 6th ஓவர் கரெக்டா வந்து ஆமா கூகுள் போட்டு விக்கெட் விக்கெட் எடுப்பாரு. அந்த மாதிரி 6th ஓவர் அந்த ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னோ ஒரு லெக் ஸ்பின்னோ ஐ திங்க் சிஎஸ்கே கேன் ட்ரை தட். ஏன் இப்ப ட்ரை பண்ண மாட்றாங்கன்னா ஏன்னா அவங்களுக்கு நூர் அகமது மிடில் ஓவர்ஸ்ல தேவை. ஏன்னா ஒரு ஸ்பின்னர் தான் இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி கோபால் அண்ட் நூர் அகமது ஆட வச்சாங்கன்னா அதை வந்து சிஎஸ்கே பண்ணலாம். அப்போ நீங்க கேட்கற அந்த ஒரு ஓவர் கிடைச்சிரும். பட் இருந்தாலும் மீதி இருக்கிற 5 ஓவர் என்னப்பா பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு எனக்கு பதில் இல்ல. விடைபெறுகிறேன். இல்ல பாக்கலாம். அகில் நல்லா போட்டானா பரவாயில்ல. சில டீம்ஸ்க்கு அகேன்ஸ்டா போட முடியாது ப்ரோ. ஹைதராபாத் ராஜஸ்தான் மரன் டீமுக்கு அகேன்ஸ்டா அகில் போட முடியாது. அந்த ரெண்டுமே லெஃப்ட் ஹேண்ட் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ். அது ரொம்ப பெரிய ரிஸ்கா இருக்கும். அந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் யோசிக்கணும். பாப்போம் என்னத்த தான் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. ஐ திங்க் நம்மளுக்கு இதுக்கப்புறம் ராஜஸ்தானுக்கு அகேன்ஸ்டா மேட்ச் இல்ல. ஹைதராபாத்துக்கு மட்டும் தான் இருக்கு. 2 மேட்ச் இருக்கு ஹைதராபாத்துக்கு அகேன்ஸ்டா. இந்த கம்மிங் டு த லெக் ஸ்டம்ப் பால் தான் வந்து பேட்ஸ்மேனை ட்ரபிள் பண்ணுது. லெஃப்ட் ஹேண்டர் ஆமா. அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். நீங்க இப்பயே நோட் பண்ணிக்கோங்க. ஃபின் ஆலன் விக்கெட்ட கண்டிப்பா எடுக்க தான் போறாரு அகில் ஹுசைன். அவருக்கு அந்த வீக்னஸ் இருக்கு. ஃபின் ஆலன் வந்து கொஞ்சம் நம்ம வேர்ல்ட் கப்லயே பார்த்தோம்ல. அக்ஷர் பட்டேல் போட்டு எடுப்பாப்படி. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பா கேகேஆர் மேட்ச்ல ஆடணும் அகில் ஹுசைன். நல்லா போட்டாருன்னா எல்லா மேட்சும் வருவாருன்னு நினைப்போம். அகைன் நீங்க சொல்ற மாதிரி பவர் பிளேயர் ஆப்ஷன்ஸும் இல்ல ப்ரோ. அன்ஃபார்ச்சுனேட்லி தட்ஸ் வேர் வி லேக்ட். ஃபுல்லா மிடில் ஓவர்ஸ் டெத் ஓவர்ஸ்க்கு எடுத்து வச்சிருக்கோம். நம்ம நினைச்சு பாருங்களேன் பிஃபோர் த ஸ்டார்ட் ஆஃப் திஸ் இது லீக் டெத் பவுலிங்கே இல்லைன்னு பேசிட்டு இருந்தோம். பாத்தீங்கன்னா டெத் ஓவர்ஸ் ஆச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். பவர் பிளேவே இல்ல. மொத்த மேட்சும் ஒரே ஒரு வேர்ட்ல சொல்லணும்னு வைங்களேன். என்ன காரணம்னா இன்னைக்கு மேட் என்ட்ரி இல்ல. அதனால அத சொல்லுங்க ப்ரோ. அத சொல்லுங்க. இன்னைக்கு ஆமா. அவன் மேட் எனக்கு என்ட்ரி அந்த 2 ஓவர் மேட் என்ட்ரி போட்டுருந்தா கூட ஈஸியா 35 ரன் போயிருக்குமோன்னு எனக்கு தோணுது. 30, ஒரு ஓவர்ல 40, 35 போயிருக்கும். ரன் ஒரு ஓவர்ல கொடுக்க வாய்ப்பு ஆகுது. இருக்கு. டேனி வெயிட் பிரசாந்த் வீர் கண்டிப்பா ஆடணும் ப்ரோ. நானே சொல்றேன் விடுங்க. பட் ஸ்டில் அகைன் சேஞ்ச் பண்ணிட்டாங்க நல்லதுதான். 2 பாயிண்ட் இல்ல வந்துருச்சு. இல்ல பரத். இப்ப என்னன்னா பிரசாந்த் வித்தவுட் இஃப் ஹி இஸ் நாட் பவுலிங் ஹி டசன்ட் ஹேவ் பிளேயிங் கரெக்ட் தான் ப்ரோ. பவுலிங் யா யா. இல்லங்கிற பட்சத்துல நீ எதுக்கு பிரசாந்த் வீர் கொண்டு வர? இப்போ வந்து பிரசாந்த் வீர் மட்டும் பவுலிங் போனா சூப்பரா இருக்கும் நம்ம டீமுக்கு ஃபிட். 100 கரெக்ட் அடி கரெக்ட். வாங்கிட்டு ஆமா. இருக்கான். பிரசாந்த் வீர் வந்து கரெக்ட். லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் நல்லா போடுறானா செம்ம டீமுக்கு செம்ம அடிஷன். ஓவரே போடலங்கிறப்ப நீ எதுக்கு கேரி பண்ணிட்டே வந்துட்டு இருக்க? அதுதான் எனக்கு ப்ரோ கொஸ்டின். ஆக்சுவலி அந்த ஆங்கிள் நம்ம நான் யோசிக்கல பர்சனலா. ஐ திங்க் அது கூட பண்ணலாம். இவங்க வந்து நூர் அகமது ஒருவேளை எக்ஸ்பென்சிவா போயிட்டு இருக்காரு அப்படின்னா அவங்க பிரசாந்த் வீர் எனக்கு தெரிஞ்சு ட்ரஸ்ட் தான் இல்ல. மேபி ஒரு மேட்ச்ல வந்து அவங்க பார்த்துட்டு நல்லா போடுறான்னு ருத்ராஜ் கேக்வாட் எங்கேயாச்சும் பார்த்துட்டு யூஸ் பண்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு ஷோல்டர் இன்ஜுரி மேல நம்பிக்கையே கிடையாது. பிரசாந்த் வீர் இஸ் நாட் ஹேவிங் எனி இன்ஜுரிஸ். லெட் மீ பி வெரி ஆனஸ்ட். நான் நேத்துமே நெட்ஸ்ல போட்டு நான் பார்த்தேன். 4 ஓவர் போட்டுட்டு இருந்தாரு. அசால்ட்டா போட்டுட்டு இருந்தாரு பிரசாந்த் வீர். நெட்ஸ் எல்லாம் சத்தியமா அவருக்கு ப்ராப்ளமே கிடையாது. அதை தாண்டி யூஸ் பண்ணலன்னா ருத்ராஜ் கேக்வாட் இஸ் ஹேவிங் அ மைண்ட் பிளாக். அவ்வளவுதான். அந்த மைண்ட் பிளாக்கை தாண்டி பிரசாந்த் வீரை பார்த்துட்டாங்க அப்படின்னா அவர் நல்லா போட ஆரம்பிச்சாரு அப்படின்னா இந்த டீம் பிரசாந்த் வீர் ஆட வச்சா இன்னுமே சூப்பரா இருக்கும். பேட்டிங் ஹேண்டும் கிடைக்கும் எக்ஸ்ட்ராவா ஒன்று. எப்படி ஜாலியா இருந்துச்சா? லைவ் ஃபைட் எப்படி இருந்துச்சு பரத்? ப்ரோ செம்ம. நான் ஃபர்ஸ்ட் டைம் நோட் பண்றேன். நான் ஒரு கட்டத்துல வந்து டேனிக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருந்தேன். டேனி ப்ரோ வாங்க போய் டீ சாப்பிட்டு வரலாம். இவங்க சண்டை போட்டுட்டு இருப்பா கண்டுக்கவும் மாட்டாங்க நம்ம இருக்கோம் நான்லாம் அப்படின்னு இன்னைக்கு தெரியாது. நீங்க போய் ரெக்கார்டிங் போது பாருங்க. சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். நான் செம்மையா அடிச்சுக்கிட்டாங்க. எனக்கு என்னன்னா இவங்க எப்பவுமே இவங்க 2 பேர் சேர்த்து யாரையா போட்டு அடிப்பாங்களா? இப்ப இவங்க 2 பேரும் அடிச்சுக்கும் போது நல்லா இருந்தது அது. இல்ல அடிக்கடி முன்னாடி அடிப்பாங்க. நாங்க 2 பேரும் பண்ணுவாங்க. மாத்தி இது பாத்துருக்கேன் பண்ணிக்கோங்க. வீடியோல பாத்துருக்கேன். லைவா பாக்கும்போது ரொம்ப அன்கட்டா இருந்தது. நல்லா இருந்தது. 2 பாயிண்ட் வருமாங்கறத நம்ம வந்து யோசிச்சுட்டு இருந்தோம். இப்ப இது 2 பாயிண்ட் வந்த திமிர்ல இவன் சரியா பண்ணல, அவன் சரியா பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே புடிச்சு நம்ம சண்டை போட்டு இருக்கிறது வந்து சிரிப்பா தான் இருக்கு. ஒரு டைம்ல ஐயோ 2 பாயிண்ட் வராது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஓகே அட்லீஸ்ட் இது ஒரு ப்ரொமோஷனா நினைச்சுக்க வேண்டியதுதான். இப்ப அங்க பாத்துட்டு அப்படியே இங்க பாக்குறாங்களே அப்படின்ற மாதிரி ருத்ராஜ் கேக்வாட் வந்து ஃபுல் கண்ணு இப்ப ருத்ராஜ் மேலதான். தலையை அடிச்சே அவனை கேட்க இல்ல அவனுக்கு கண்டிப்பா வசமா இந்த மாறி மேட்ச் பவுலிங் வேற. சரி வெங்கட் நாட்டை சும்மா வம்பிழுக்கிறதுக்காக டூபே வம்பிழுக்கிறதுக்காக அடிச்சிட்டு இருந்தேன். பட் ரொம்ப கேவலமான இன்னிங்ஸ். சரி இதெல்லாம் இப்படி ஆனான்னு எனக்கு புரியல. அவன் அடிக்கணுங்கிற இன்டென்ஷனே இல்ல. இதெல்லாம் யார் இவனுக்கு சொல்லி இவனா இந்த முடிவு எடுக்கிறானா இல்ல இவனுக்கு யாரும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களா? லைக் அதாவது இவனுக்காக நாங்க ஜஸ்டிஸ் கேட்டுட்டு இருந்தா இவன் எப்படி சொல்றேன்னா எங்களை அசிங்கப்படுத்துறான். ஜஸ்டிஸ் கேட்கறவங்களை வந்து அசிங்கப்படுத்துறான். அதுதான். மேபி எரிச்சலா அவர் இருக்கு. வந்து ஒரு 25 பால்ஸ்க்கு அப்புறம் நல்லா ஸ்ட்ரைக் பண்ணலாம்னு ஒரு ஐடியாலஜில வந்திருக்கலாமோன்னு தோணுது கைக்வாட். ஏன்னா கைக்வாட் வந்து ஒரு ஸ்லோவா ஒரு ரன் ரேட் மெயின்டைன் பண்ணி தான் கொஞ்சம் ஆக்சிலேட் பண்ணுவாரு. இல்ல மோஸ்ட்லி நான் மொத்தமா பார்த்தது. இருக்கிறதே மொத்தமா இருக்கிறதே 120 பால் தான். அதனால Actually, பால்ஸ் எடுத்து அதே 4 ஓவர் வந்துருச்சு. ஆமா. அவனோட ஏதோ ஒரு கோல் வச்சிருக்கான். 6 இத்தனாவது ஓவருக்கு மேலதான் அடிக்க ஆரம்பிப்பான்னு ஏதோ ஒரு கால்குலேஷன் வச்சிருக்கான். அதுக்கு மேல அடிக்கிறான் அவுட் ஆயிடுறான். டொக்கு ஆடுறான் அடிக்க Bro, ஆரம்பிக்கிறான் நான் அடுத்த ஓவர் வெளியே போறான். வெங்கட் ப்ரோ சொன்னதான் நான் திரும்ப கேக்குறேன். நீ 6வது ஓவருக்கு அப்புறம் தான் அடிக்க போறான். நீ 6வது அப்புறம் 6 ஓவருக்கு அப்புறமே வா. நீ நேரா அந்த 6வது பவர் பிளேல அடிக்கிற ஆயுஷ் மாத்திரை இறக்கி விடு ஓப்பனிங்ல அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதுதான் எனக்கு புரிய மாட்டேது. அஹ்.
தெரியல ப்ரோ. பட் ஐயோ! ஓவரால் அகைன் இவங்க பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா டீம் செட் தான் ப்ரோ. ருத்ராஜ் கெய்க்வாட் திரும்ப வந்து கொஞ்சம் அடிக்க ஆரம்பிச்சிட்டான்னா நல்லா இருக்கு இந்த டீம். நான் டாப் 4 இப்பயுமே சொல்லுவேன். நெறைய சான்ஸ் இருக்குன்ட்டு. இல்ல. அதான் இப்ப என்னன்னா, டூபே இந்த பவுலிங்லாம் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி, டூபேவும், கெய்க்வாட் 2 பேரும் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு வைங்களேன், டீம் வில் பி ஆன் ஸ்டீராய்ட்ஸ். ம். வாங்கடா திரும்பி ஆமா. ஆர்சிபி கூடலாம் நான் ரீமேட்ச் கேட்பேன் வர சொல்லி. இருந்தாலுமே எனக்கு கோவம் என்ன தெரியுமா? இந்த சிவம் டூபே வந்து இந்தியா டீமுக்கு ஒழுங்கா அடிக்காம சிஎஸ்கேக்கு அடிக்கலன்னா பரவால்ல. இந்தியா டீமுக்கு வேற மாரி ஆடுறான் பரத். ஏன் நம்மளுக்கு மட்டும் உழப்புறாங்கிறதே எனக்கு புரிய மாட்டேங்குது. அந்த மஞ்சள் டீ ஷர்ட் போட்டா மட்டும் ஒழுங்கா அடிக்க மாட்டேங்கிறான் பரத். உன்னால முடியும் ஆனா பண்ண மாட்டேன்னு அடம் பிடிக்கிற பாத்தியா? ஐ அம் ஹேப்பி வித் சிவம் துபே ரைட் நவ். நான் வந்து கிரிட்டிசைஸ் பண்ற அளவுக்கு அவன் இன்னும் மோசமா ஒண்ணும் பண்ணலன்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அதுதான் நீ தான் அவன விட ஸ்கேம்ல நீயும் ஏமாந்துருக்க பரத். உனக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமா புரிய வைக்கிறேன். அந்த பான்ஜி ஸ்கீம்ல மாட்டுன ஒன் ஆஃப் த நபர்ல நானும் ஒருத்தன் அப்படின்ட்டு. சேனல் நடத்துறீங்கன்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லணும். ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கன்னு ஏதாவது சொல்லணும். எதுவுமே சொல்லாம அடிச்சுக்கிட்டு, ஏன் அப்படியே திட்டிக்கிட்டு, வீடியோவ மட்டும் அப்படியே முடிச்சுட்டு அப்படியே போயிடுறது. என்னத்துக்கு தான் அப்ப சேனலு? அட அவனுக்கு புடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ண போறான். புடிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டான். இத நம்ம சொன்னா மட்டும் ப்ரோ அவன் கேட்க போறானா? நம்ம சொல்லி யார் இல்ல கேட்கறா? ப்ரோ அவரது கேள்வி கேட்டாரு பாத்தீங்களா? என்னத்துக்கு தான் ஒரு சேனல் அப்படின்ட்டு. கடைசி ஒரு 3 மாசமா உங்க கமெண்ட் செக்ஷன் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருந்துச்சு. என்னத்துக்கு உனக்கு சேனல்? நீ உயிரோட தான் இருக்கியா? வீடியோ போடுவியா? ஆமா. ஐபிஎல் ஏதோ அது ஓடிட்டு இருக்கு. ஐபிஎல் வந்தா மட்டும் தான் தூக்குது. ப்ரோ வேக் அப். ரிமெம்பர்ஸ் ஹிஸ் யூடியூப் சேனல் பாஸ்வேர்ட் அப்படின்னு இருக்கும். இந்தியா மேட்சுக்குலாம் கிடையாது. எங்கேயோ போகடான்னு வரும். அது என்னன்னா நம்மளுக்கு அந்த அளவு பட் இப்ப உங்க அளவு நான் கிரிக்கெட் ஃபாலோ பண்றது இல்ல. ஐபிஎல் மட்டும் தான் ஃபாலோ பண்றேன். அத பத்தி தான் நானும் பேச முடியும். மத்த நேரம்ல அப்புறம் புவாக்கு நான் வந்து புவா, இஎம்ஐ ஆமா, இதுக்கெல்லாம் அது கரெக்ட். வச்சிருக்கிற சேரு, லேப்டாப் இதுக்கெல்லாம் காசுக்கு நான் எங்க போவேன்? நான் அதுக்கான வேலைய அதுவும் பார்த்தாகணும். கரெக்ட். இது ஒரு அவ்வளவுதான்.